இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பு நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உங்களை இந்த நிகழ்ச்சியை காண வரவேற்கிறேன். இன்றைய காலம் கண்டுபிடிப்புகளின் காலம். தினந்தோறும் அவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு நபர் ஒரு பொருளை உண்டாக்கும் பொழுது அந்த நபரின் லட்சியத்தை அந்த பொருள் நிறைவேற்றாவிட்டால் அது பயனற்றதாகும். அதை கைவிட்டு விடுவார். உதாரணமாக, நம் வீட்டில் உள்ள ஒரு லைட், அது வெளிச்சம் தரவில்லை என்றால் அது பயனில்லாமல் போய்விடும். அதை நீக்கி வைத்து விடுவோம். நான் இதை சொன்னது உங்கள் கவனத்தை மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு திருப்புவதற்காகத்தான். நம்மை படைத்த கடவுளின் நோக்கத்தை அவருடைய உயர்ந்த படைப்பான நமக்கு நிறைவேற்ற இயலாவிட்டால், இல்லை அதை சற்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய இந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு வீணாய் போகும் என்று யோசனை செய்து பார்த்திருக்கிறீர்களா? இன்று மனிதன் ஓடுகிறான். எதை பற்றியும் யாருக்கும் யோசிக்க நேரமில்லை. பணம் சம்பாதிக்க, ஆடம்பரங்கள் அனுபவிக்க, உலகம் முழுவதும் சொந்தமாக்க, கண்ணில் காண்பது அனைத்தையும் கைவசப்படுத்த ஓடுகிறான். ஆனால் ஒரு நிஜத்தை யாரும் புரிந்து கொள்வதில்லை. நமக்கு சொந்தம் என்று நாம் நினைப்பதெல்லாம் நமக்கு சொந்தமானவை அல்ல. பணம், அது ஒரு நேரம் வரும்போது நம்மை விட்டு பிரிந்துவிடும். வீடு, வாகனம், தொழில், சொத்து சுகங்கள், இவை அனைத்தும் ஒரு நேரம் ஆகும்போது நம்மை விட்டு பிரியும். எதை நாம் முற்றிலுமாக இழந்துவிடப் போகிறோமோ அதற்காகத்தான் நாம் உழைப்பது முழுவதும். கடைசியில் நம்முடைய உயிர் கூட நமக்கு சொந்தமாகாமல் போய்விடுகிறது. அது எப்போது என்று கூட நாம் அறிவதில்லை. அப்படியெனில் நாம் அனைவரும் முதற்கண் தெரிந்து கொள்ள வேண்டியது, இவை ஒன்றும் நிரந்தரமாக யாருக்கும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது என்பதுதான். ஆகவேதான் இறை வார்த்தை இவ்வாறு கூறுகின்றது, சூரியனுக்கு கீழ் சாதனைகள் முற்றும் பயனற்ற செயல்களே என்று. அப்படியெனில் நித்தியமாக நிலைத்திருப்பது என்ன, அழியாதது என்ன? அதுதான் யாவரும் யோசிக்க வேண்டியதும் தேட வேண்டியதும். மனிதன் தேட வேண்டிய இந்த அழியாத உண்மையைத்தான் கடவுள் நிலைவாழ்வு அல்லது நித்திய ஜீவன் என்று அழைக்கிறார். ஆனால் மனுஷன் இதை பற்றி சிந்திக்கிறானா? அதற்காக உழைக்கிறானா? ஆகவே மனிதன், அவனுக்கு நிலையான ஒரு மீட்பு அவசியம் என்பது தெளிவாகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த மீட்பு என்றால் என்ன? உலகத்தில் 40,000-க்கும் அதிகமான கிறிஸ்தவ சபை பிரிவுகள் உள்ளன. இந்த சபைகள் தாங்களுடைய கண்ணோட்டத்தில் மீட்பை விளக்குவார்கள் என்று கூறினால் நீங்கள் மறுக்க மாட்டீர்கள் என நான் நினைக்கிறேன். ஆனால் மீட்பு என்பதனால் கடவுள் தரும் அர்த்தம் என்ன? கடவுளின் விளக்கம் என்ன? மீட்பின் உண்மையான அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கடவுள் மனிதனை படைத்த பொழுது அவனுக்குள்ளே இருந்த விசேஷ குணங்கள் என்னவெல்லாம் என்று நாம் அறிய வேண்டும். இந்த அறிவு கிடைப்பதற்கு நாம் ஆண்டவருடைய புத்தகத்தை பார்ப்போம். இப்போதுள்ள மனிதனுக்கும் தெய்வ படைப்பின் தொடக்கத்தில் இருந்த மனிதனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. மரணமுள்ள ஒரு மனிதனை கடவுள் படைக்கவில்லை. திருவிவிலியத்தில் தொடக்கத்திலேயே கடவுள் மனிதனை தமது சாயலாகவும் உருவத்திலும் படைத்ததாக நாம் காண்கிறோம். கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். சீராக்கின் ஞானம் 17வது அதிகாரம் 3-4 வாக்கியங்களில் இவ்வாறு காணப்படுகிறது. ஆண்டவர் அவர்களுக்கு தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை வழங்கினார். தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். எல்லா உயிரினங்களும் மனிதனுக்கு அஞ்சும்படி செய்தார். விலங்குகள், பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். கடவுளை போல அழகும் சாயலும் மாட்சியும் பெருமையும் வலிமையும் வைபவத்தையும் திறமைகளையும் ஆடம்பரங்களையும் அளித்துத்தான் ஆதி பெற்றோர்களை கடவுள் படைத்தார். தெய்வ பிள்ளைகள் நடந்து செல்கின்ற பாதையில் செடி கொடிகளும் பூக்களும் மலர்ந்து நறுமணம் வீசி அவர்களை வரவேற்றது. கனிதரும் மரங்கள் பழங்களை கொடுத்து அவர்களுக்கு பணிவிடை செய்தது. அனைத்து உயிரினங்களும்
அவர்களுக்கு முன் நெடுஞ்சான் கிடந்து வணங்கியது. இந்த பூமியின் மீது சர்வ அதிகாரமும் ஆளுமையும் அவர்களுக்கு இருந்தது. சாலமோனின் ஞானம் 2ஆம் அதிகாரம் 23, 24 வாக்கியங்கள் நாம் இவ்வாறு காண்கிறோம். கடவுள் மனிதர்களை அழியாய்மைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் பிசாசின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. என்றென்றும் நிலைத்திருக்கத்தான் கடவுள் மனிதனை படைத்தார். இல்லாவிட்டால் கடவுள் மனிதனை படைத்தது அழியும் தன்மை கொண்டல்ல, அழியாய்மையால் தான். அவர்களுக்கு நோய் உண்டானதில்லை, முதுமை உண்டானதில்லை, மரணமும் உண்டானதில்லை. மனிதன் நிலையான இளமை பருவத்தில் வாழ்ந்திருந்தான். ஆனால் அழிவுக்குரியவனான சாத்தான் அவர்களிடையே நுழைந்தான். சாத்தானின் பொய் கேட்டு நம்பின தெய்வ மக்கள் பாவம் செய்து அசுத்தராகிவிட்டார்கள். கடவுளின் உடலிலும் இரத்தத்திலும் உண்டான பங்கை இழந்து போனார்கள். அவர்கள் உலகத்தரமான ஊனியல்பின் இச்சைகள் நிறைந்த மனிதர்களானார்கள். அவர்களுக்கு இருந்த அதிகாரத்தையும் ஆளுமையையும் இழந்து போனார்கள். அழியும் தன்மை, அதாவது நோய் நொடிகளும் முதுமையும் மரணமும் மனிதனுக்குள் நுழைந்தது. அழியும் தன்மையுடையவனாய் மாற்றப்பட்ட மனிதன் கடவுளின் அருகாமையிலிருந்து அகற்றப்பட்டான். இங்கே மிக முக்கியமான ஒரு கேள்வி எழும்புகின்றது. சர்வ வல்லவரும் மாட்சி மிகுந்தவருமான கடவுளின் அதிகார எல்லைக்குள் இருக்கின்ற ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் எப்படி நுழைந்தான்? கடவுள் அனுமதிக்காமல் யாராலும் அங்கே ஏற முடியாது. அவ்வாறாயின் கடவுள் அனுமதித்துத்தானே சாத்தான் அங்கே நுழைந்திருப்பான். ஆதி பெற்றோர்களை கடவுள் எதற்காக சாத்தானுக்கு விட்டு கொடுத்தார்? கடவுள் எதற்காக மனிதனுக்கு மரணம் அனுமதித்தார்? அன்பார்ந்தவர்களே, ஒரு குருவி தன் குஞ்சை பொறிக்க குருவி கூடை கட்டுவதை பார்த்திருக்கிறீர்களா? அதைவிட 1000 மடங்கு கவன கூர்மையோடுதான் தெய்வ பிதா இப்பிரபஞ்சத்தை கற்பனை செய்து உருவாக்கினார். தம்முடைய மக்களுக்கு ஜென்மம் கொடுப்பதற்கு முன்பே இந்த பிரபஞ்சத்தின் இருளின் தீய ஆற்றலை, தீமைகளை பெருக்கி கூட்டி வைத்த ஒரு குப்பை தொட்டிதான் சாத்தான். கடவுள் மனிதனை படைப்பதற்கு முன்பே படைத்த இருள் என்ற நெறிகட்டவன் தான் சாத்தான். ஏற்ற காலத்தில் மனிதனுடைய ஆற்றலுக்கு உட்படுத்தப்பட்டு அழிக்கப்படுவதற்காக சாத்தான் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறான். இங்கே ஏதேன் தோட்டத்தில் மனிதனுக்கு கடவுளுடைய வலிமை உண்டு, அதிகாரம் உண்டு, ஆற்றலும் உண்டு, அனைத்தும் உள்ளது. அனைத்தும் அவனுடையதாயிற்று. ஆதாமுக்கு துணையாக ஏவாளை அளித்த பொழுது அவன் கூறினான், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள். அவள் அவனுக்கு சொந்தமானாள், எல்லாம் ஆகிவிட்டாள். அவனுடைய அன்பு அவள் பக்கம் திரும்பியது. ஏனெனில் அவள் அவனிடமிருந்துதான் உருவாக்கப்பட்டாள். அவனுடைய எலும்பிலிருந்துதான் கடவுள் அவளுக்கு ஜென்மம் கொடுத்தார். இரத்த பந்தத்தால் சேர்க்கப்பட்டது. தமக்கு சொந்தமானது எதையும் மனிதன் கைவிட மாட்டான் என்று கடவுள் புரிந்து கொண்டார். ஏனெனில் அது அவனுக்கு உயிரையே விட்டு விடுவதற்கு சமம். சொந்தமானதை விட்டுவிடாமல் யாருக்கும் கடவுளின் சந்நிதியை அடையவோ, கடவுள் மனிதனுக்கென்று அமைத்து வைத்திருப்பதை அடையவோ முடியாது. அவ்வாறு அனைத்தையும் விட்டுவிட வேண்டுமென்றால் மரணத்திற்கு விட்டுக் கொடுக்காமல் வேறு வழி இல்லை என்று கடவுள் புரிந்து கொண்டார். மரணத்துடன் அவன் அனைத்தையும் கட்டாயமாக கைவிட்டே ஆக வேண்டும். ஆனால் கடவுளிடம் நன்மை மட்டும்தான் உள்ளது, ஜீவன் மட்டும்தான் உள்ளது. தீமையும் மரணமும் சாத்தானிடம் தான் உள்ளது. ஆகவேதான் சாத்தானை ஏதேன் தோட்டத்துக்குள் நுழைவதற்கு கடவுள் அனுமதித்தார். அவ்வாறு கடவுள் மனிதனை மரணத்திற்கு விட்டு கொடுத்தார். மரணத்திற்கு விட்டு கொடுப்பதற்கு முன்பே பாவத்திற்கு விட்டு கொடுத்தார். ஏனெனில் பாவத்தின் தண்டனை தான் மரணம். தெய்வீக சட்டங்களின் மீறல் தான் பாவம். பாவம் செய்த மனிதனிடமிருந்த தெய்வீக ஜீவன் பின்வாங்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்ததன் வழியாக சாத்தான் இவ்வுலகின் மீது ஆளுமை செலுத்த ஆரம்பித்தது முதல்
மனிதன் அனைத்து நியமங்களுக்கும் அடிமைப்பட்டான். இப்பிரபஞ்சம் சாத்தானின் கட்டுப்பாட்டுக்குள் தள்ளப்பட்டதன் வழியாக மனிதன் சாத்தானுக்கும் இயற்கைக்கும் சட்டங்களுக்கும் கீழ்ப்பட வேண்டியதாயிற்று. ஆமன் பார்ந்தவர்களே, ஏதேன் தோட்டத்தில் நடந்தவை அனைத்தும் கடவுள் முன்கூட்டியே நிச்சயித்ததால் தான். கடவுளுக்கு தவறு ஏதும் ஏற்படவில்லை. சாத்தான் ஜெயிக்கவும் இல்லை. கடவுளுடைய உடலிலும் இரத்தத்திலும் உள்ள பங்கை இழந்த மனிதன் தெய்வ மகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் உள்ள பங்கின் மூலமாக மீட்கப்பட வேண்டும் என்று கடவுள் முன்கூட்டியே நிச்சயித்திருந்தார். எபேசியர் திருமுகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். கடவுள் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுள்ளம். ஆகவே இந்த அடிமைத்தனத்திலிருந்து மனிதனை முழுமையாக விடுவிக்க தெய்வ மகன் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தாலோ உலகை சார்ந்தவையை கொண்டோ விடுதலை பெற்று தர முடியாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து ஏக மீட்பர் என்று அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக விடுதலையாக்கப்படும் போது அவருடைய இரத்தம் வழியாக கடவுளோடு ஒரு இரத்த பந்தம் அமைக்கப்படும் போது நாம் கடவுளுக்கு சொந்தமாக மாறுவோம். அவ்வாறு கடவுள் மக்களை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார். மனிதன் பூமியில் பலுகி பெருகி சாத்தானை மனிதனின் ஆற்றலுக்கு உட்படுத்தி அழித்து வெற்றி கண்டு வருவதற்காகத்தான் கடவுள் மனிதனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். தீமையை கீழடக்கி அழித்து தெய்வ மக்கள் வல்லமை படைத்த வீரர்களாகவும் இருக்க வேண்டும். ஆனால் தெய்வ மக்கள் ஜெயிக்க கூடாது என்று கண்டு சாத்தான் அவர்களை இவ்வுலக மாயைகளையும் களியாட்டத்தையும் எதிர்பார்ப்புகளையும் உறவுகளையும் பரிசாக கொடுத்து சிக்க வைத்து விட்டான். இந்த உலகத்தின் உள்ளதை நாம் கைவிடாமல் கடவுளுக்கு நம்மை அவருடைய மக்களாக ஏற்றுக்கொள்ளவோ சொந்தமாக்கவோ முடியாது. ஏனெனில் இருளின் ஆற்றலுக்கு உட்பட்ட இடத்திலிருந்து கைவசமாக்கப்பட்டதுதான் இந்த சுகங்கள் முழுவதும். சாத்தானுடைய ஆற்றலுக்கு உட்பட்ட மண்ணிலிருந்து உருவம் கொண்ட மாமிசத்தை கூட மண்ணுக்கு விட்டு கொடுக்காமல் கடவுளுக்கு நம்மை ஏற்றுக்கொள்ள முடியாது. லூக்கா எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரம் 29-30 வாக்கியங்களில் இயேசு கூறினார், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறையாட்சியின் பொருட்டு வீட்டையோ மனைவியையோ சகோதர சகோதரிகளையோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ விட்டுவிட்டவர் எவரும் இம்மையில் பன்மடங்கும் மறுமையில் நிலைவாழ்வும் பெறாமல் போகார் என்றார். தெய்வராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள மனிதன் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். அப்படியெனில் கடவுள் இப்போது நமக்கு ஒரு வாக்குறுதி அளித்துள்ளார். நீ மரணத்துடன் எதையெல்லாம் விட்டு விடுகிறாயோ அவை அனைத்தையும் இறையாட்சியின் பொருட்டு இன்று விட்டுவிட தயாரானால் நீ மரணத்தை கீழடக்கலாம். ஏனெனில் கடவுள் உன்னை படைத்தது நீ இறந்து போவதற்காக அல்ல. கடவுளின் இரவாமையில், அவரது அழியாமையில், நித்திய இளமையில், வலிமையில், மாற்றியோடு கடவுளுடன் முடிவில்லா காலம் வாழ்வு பெற்று நிரந்தரமாக வாழ்வதற்காகத்தான். கடவுள் தம்முடைய மக்களுக்கு அளித்த மிகப்பெரிய வாக்குறுதியும் இதுதான். 1 யோவான் திருமுகம் 2வது அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்வாறு கூறுகின்றது, அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். பிரியமானவர்களே, அனைத்து அடிமைப்பாட்டிலிருந்தும் மனிதனை விடுவிப்பதற்காகத்தான் கடவுள் தம் சொந்த மகனை நியமித்து அனுப்பினார். தெய்வகுமாரன் இயேசு கிறிஸ்து தம்முடைய முதல் வருகையில் நமக்கு மீட்பு தந்து நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். அவர் நமக்கு மீட்பின் முழுமையை, அதாவது நிலை வாழ்வை அவருடைய 1ஆம் வருகையில் தந்துவிட்டார் என்று நாம் கருதினால் நாம் இங்கே 3 கேள்விகளுக்கு பதிலை கண்டடைய வேண்டும். 1வது கேள்வி, ஏன் இப்பொழுதும் நமக்கு நோய் நொடிகள்? 2வது கேள்வி, நாம் ஏன் இப்பொழுது முதுமையால் பாதிப்படைகிறோம்? 3வது கேள்வி, நாம் ஏன் இப்பொழுதும் சாவுக்கு உட்படுகிறோம்? 2000 வருடங்களுக்கு முன்பு
இயேசு கிறிஸ்து வந்தது பாவத்தின் அடிமைப்பாட்டிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கத்தான். தனது சிலுவை மரணம் வழியாக அவர் நம்முடைய பாவத்தின் பாவ கழுவாயாக நமக்கு பாவ மன்னிப்பின் கிருபையை வழங்கினார். ஆனால் இது வழங்கப்படவிருக்கிற வெளிப்படவிருப்பதுமான உண்மையான மீட்பின் முன்னடையாளம் மட்டும்தான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம் முதல் வருகையில் இந்த மீட்பின் திட்டத்திற்கு மூலைக்கல் நாட்டினார். அவர் பாவ மன்னிப்பு கொடுத்தார். ஆனால் பாவத்தை அடியோடு அழிக்கவில்லை. நோயுற்றோரை குணமாக்கினார். ஆனால் நோய் நொடிகளை உலகத்திலிருந்து நீக்கம் செய்யவில்லை. மரித்தோரை உயிர்த்தெழச் செய்தார். ஆனால் மரணத்தை ஒழிக்கவில்லை. சாத்தானின் செயல்களை ஒடுக்கினார். ஆனால் சாத்தானை அழிக்கவில்லை. இது இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இல்லாமலோ அதிகாரம் இல்லாமலோ மனம் இல்லாமலோ அல்ல, மாறாக அதற்கு நேரமாகவில்லை என்பதால் தான். இந்த பணி இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகின்றது தம்முடைய இரண்டாம் வருகையில் தான். அவர் மீண்டும் வருவது அனைத்து சட்டங்களின் அடிமைப்பாட்டிலிருந்து நமக்கு விடுதலை அளித்து நம்மை தம் சொந்த பிள்ளைகளாக்குவதற்காகத்தான். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் தான் நமக்கு மீட்பின் முழுமை அருளப்படும், அதாவது நித்தியமான வாழ்வை அளிப்பார். ஆகவே இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வந்தே தீர வேண்டும். அப்படியெனில் மனிதன் மரணமில்லாதவனாக மாற்றப்படுவது எப்படி என்று அறிய வேண்டாமா? ஏனெனில் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது இரண்டு கணத்தில் படும் தெய்வ மக்களுக்குத்தான் இந்த மீட்பை அருள்வார். ஒன்று, அவர் வரும்போது இந்த பூமியில் உயிரோடு இருக்கின்றவர்களுக்கும். இரண்டு, அதற்கு முன்பு இறந்து போனவர்களுக்கும். உயிர் குடியிருக்க வேண்டும் என்றால் உடல் தேவை. ஏனெனில் உயிர் குடியிருப்பது இரத்தத்தில் தான். இரத்தம் குடியிருப்பது உடலிலும் தான். அழியும் தன்மையுடைய உடலில் குடியிருக்கின்ற உயிர் அழிந்து போகும். ஆனால் சொர்க்கீயமான உடலில் உயிர் குடியிருந்தால் அது நிரந்தரமாயிருக்கும். நம் உடல் என்று சொர்க்கீயமான உடலாக மாறுபடுகின்றதோ அப்போது நமக்குள் நித்திய ஜீவன் குடியிருக்கும். இறந்து போனவர்களுக்கு இந்த மீட்பு கிடைக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கும் உடல் வேண்டும். ஆனால் அவர்களுடைய உடல் மண்ணோடு சேர்ந்து விட்டது. அவர்களுக்கு ஆன்மா மட்டும்தான் உள்ளது. இறந்த இறை மக்களுக்கு அவர் இப்படிப்பட்ட உடலை எப்படி கொடுப்பார்? அவர்களுக்கு இந்த மீட்பு அருளப்படுகின்ற ஒரு மாபெரும் தெய்வீக செயலை குறித்து திருவிவிலியத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அதுதான் உயிர்த்தெழுதல். இதை எடுத்து காட்டுவதற்காக 2000 வருடங்களுக்கு முன்பு கடவுள் ஒரு செயலை செய்தார். இயேசு கிறிஸ்து இறந்ததின் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சீடர்களுக்கு தோன்றிய நிகழ்ச்சி திருவிவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோமே. அவர் இறைவன் என்பதால் அது அவருக்கு சாத்தியமானதுதான். ஆகவேதான் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து மட்டும் உயிர்த்தெழவில்லை. அவருக்கு முன்பு இறந்து போன சில புனிதர்களும் சொர்க்கீயமான உடலுடன் உயிர்த்தெழுந்து பல மக்களுக்கும் காணப்பட்டார்கள். இப்படி ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இதோ நான் இறை வார்த்தையை படிக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் வரும். மத்தேயு எழுதிய நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 50 முதல் 53 வரையான வாக்கியங்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது. நிலம் நடுங்கியது. பாறைகள் பிளந்தன. கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். அதாவது இறந்து போன பல புனிதர்களும் உடலோடு உயிர்த்தெழுந்து எருசலேம் நகருக்கு பலர் மக்களுக்கு தோன்றினார்கள். அவ்வாறு கடவுளும் மனிதனும் ஒருமித்து உயிர்த்தெழுந்து உயிர்த்தெழுதலுக்கு திட்டவட்டமான நிரூபணத்தை அளித்துள்ளார்கள்.
எதற்காக கடவுள் இந்த செயலை செய்தார்? இறந்து போனவர்களுக்கு சொர்க்கீயமான உடல் கிடைக்கும் என்று நிரூபித்து காட்டத்தார். ஏனெனில் நிலை வாழ்வுக்குள் போக வேண்டும் என்றால் சொர்க்கீயமான உடல் தேவை. சுருக்கமாக, நிலைவாழ்வை உடமையாக்கிக் கொள்ள இறந்து போன இறை மக்களுடைய ஆன்மாக்களுக்கு மீண்டும் உடல் வடிவத்தை அளிக்கின்ற தெய்வீக செயல்தான் உயிர்த்தெழுதல். இனி அடுத்த கணம் மக்கள் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வருகின்ற காலத்தில் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரம் இப்போதென்றால் நமக்கு என்ன ஆகும்? நாம் உடலுடன் எப்படி சொர்க்கத்திற்கு போக முடியும்? நமக்கு உடல் இப்போதே இருக்கின்றதே என்பீர்கள் நீங்கள். ஆனால் இந்த உடலுக்கோ இரத்தத்திற்கோ சொர்க்க ராஜ்யத்தை உடமையாக்கிக் கொள்ள முடியாது, நிலை வாழ்வுக்குள் புக முடியாது என்று திருவாசகத்தில் கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் இந்த உடல் அழிவுக்குரியது. பிற்பாடு வேறு என்ன வழி? அதற்கு ஒரு ரகசியத்தை திருவிவிலியத்தில் எழுதப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியர் திருமுகம் 15வது அதிகாரம் 51 52 வாக்கியம். இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்றுரு பெறுவோம். ஒரு நொடிப்பொழுதில் கண்ணிமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும் போது இது நிகழும். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர். நாமும் மாற்றுரு பெறுவோம். உயிரோடு இருக்கின்றவருடைய உடல் அழியும் தன்மையுடையது. இந்த அழியும் தன்மையை மாற்றி நம்முடைய உடலை சொர்க்கீயமான உடலாக மாற்றுகின்ற செயல்தான் உருமாற்றம் அடைதல். அதாவது மரணமுள்ள நம் உடலை மரணமில்லாத அழியாத மாற்றியுள்ள சொர்க்கீயமான உடலாக மாற்றப்படுகின்ற செயல்தான் உருமாற்றம் அடைதல். பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற 3 முன்பு வைத்து சிறிது நேரம் உருமாற்றம் அடைந்து இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பு இதை நிரூபித்து காட்டினார். அவ்வாறு இறந்தவர்களுக்கு உயிர்த்தெழுதல் வழியாகவும் உயிரோடு இருப்பவர்களுக்கு உருமாற்றத்தை கொடுத்தும் தான் இயேசு கிறிஸ்து இந்த மீட்பளிக்கிறார். இனி யாருக்கு இந்த உயிர்த்தெழுதலும் உருமாற்றமும் கிடைக்கும்? அன்பார்ந்தவர்களே, விண்ணகத்தில் குடியுரிமை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் உயிர்த்தெழுதலும் உருமாற்றத்தையும் அடைய முடியும். பிலிப்பியர் திருமுகம் 3வது அதிகாரம் 20 21 வாக்கியத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஒரு நபருக்கு தன்னுடைய பிறப்பால் ஒரு தேசத்தில் குடியிருக்கும் உரிமைதான் குடியுரிமை. சொர்க்கத்தில் குடியுரிமை இருப்பவன் தான் விண்ணகத்தை சார்ந்தவன். அது இல்லாதவன் மண்ணை சார்ந்தவன். விண்ணை சார்ந்தவனுக்கு மட்டும்தான் விண்ணக உடல் அடைய முடியும். மண்ணை சார்ந்தவனுக்கு ஒருபோதும் விண்ணக உடலை அடைய முடியாது. இவர்களை எப்படி பகுத்தறியலாம்? மண்ணை சார்ந்தவன் பேசுவதெல்லாம் உலகை சார்ந்தவை மட்டும்தான். அவனுடைய செயல்கள் முழுவதும் இவ்வுலக வாழ்வை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். உலகம் அவர்களுடைய வார்த்தைகளை கவனிக்கும், அதற்கு மதிப்பளிப்பார்கள். ஆனால் கடவுளிடமிருந்து வருபவன் கடவுளின் வார்த்தையை பேசுவார்கள். அது மட்டுமின்றி கடவுளிடமிருந்து வந்தவருடைய வாக்கை காது கொடுத்து கேட்பார்கள். அவர்கள் இந்த உலகத்தின் மனிதர்கள் மற்றும் அமைப்புகளின் வாக்குகளை விட கடவுளின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். விசுவாசம் மூலம்தான் ஒருவன் கடவுளுக்கு ஏற்புடையவனாகிறான். விசுவாசமோ கடவுளின் வரப்பிரசாதம். அனைத்தையும் படைத்த கடவுள்தான் என் தந்தை என்ற நம்பிக்கை. அவர் சர்வ வல்லவரும் சர்வ ஞானியும் நீதிமானும் பரிசுத்தரும் தான் என்ற விசுவாசம். அன்பார்ந்தவர்களே, இதை விண்ணை சார்ந்தவனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுப்பார். சுருக்கமாக சொன்னால், உயிர்த்தெழுதல் மூலமாகவும் உருமாற்றத்தின் வழியாகவும் இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவன் அளிக்கப் போகிறார்.
மீட்பின் முழுமையை அளிக்கப் போகிறார். மீட்பு என்றால் ஆன்மாவின் மீட்பு மட்டும்தான் என்று மனிதர்கள் நம்ப நேரிட்டது. மனிதனுக்கு ஆன்மா அளிக்கப்படுவதற்கு முன்பே இந்த ஆன்மாவெல்லாம் கடவுளின் கையில் தானே இருந்தது. ஆன்மா மட்டும் திரும்ப சென்றால் போதும் என்றால் எதற்கு இந்த ஆன்மாவை பூமிக்கு அனுப்ப வேண்டும்? உடலும் உள்ளமும் ஆவியும் சேர்ந்தவன் தான் மனிதன். இந்த மூன்று நிலைகளிலும் உள்ள மீட்பு தான் உண்மையான மீட்பு, அதாவது மீட்பின் முழுமை. உடலை விடுவிக்க போகும் நாளுக்காக இறைமக்கள் பெருமூச்சு விட்டு திணறுகிறோம் என்று திருவிவிலியம் சான்று பகர்கின்றது. இதிலிருந்து இந்த விடுதலை இல்லாவிட்டால் மீட்பின் முழுமை இறைமக்கள் இன்னும் அடைய வேண்டியதாயுள்ளது என்று தெளிவாகின்றது. உடலுடன் வாழக்கூடிய இடமா சொர்க்கம் என்பது? சொர்க்கம் என்பது ஆன்மா மட்டும் தங்கக்கூடிய ஒரு நிலை என்றுதான் பொதுவாக அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. உடலோடு வாழக்கூடிய இடம்தான் சொர்க்கம். இதை நமக்கு கற்றுத்தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உடலோடு உயிர்த்தெழுந்தார். அந்த உடலுடன் அவர் ஜனங்களிடையே நடந்தார். அவர்கள் அவரை கண்டார்கள், அவரை தொட்டார்கள், அவரது காலடியில் கட்டிப்பிடித்து ஆராதனை செய்தார்கள். சீடர்களுடன் அவர் உணவை கூட உண்டார்கள். உயிர்த்தெழுதலுக்கு பின்பு 40ஆம் நாள் அதே உடலோடு இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்தார். பிரியமானவர்களே, உடலோடுதான் இறைமக்கள் நித்திய ஜீவன் அடைவார்கள் என்று நமக்கு நிரூபித்து காட்டி ஊர்ஜிதப்படுத்தியுள்ளார். உயிர்த்தெழுதல் வழியாகவும் உருமாற்றம் வழியாகவும் விண்ணக உடலை அடைந்து தெய்வ மக்கள் குடியிருப்பதற்காக கடவுள் ஒரு உறைவிடம் தயார் செய்திருக்கிறார். இந்த இடத்தை குறித்து திருவிவிலியத்தில் எழுதப்பட்டுள்ளது புதிய பூமி என்றுதான். 2 பேதுருவின் திருமுகம் 3வது அதிகாரம் 12-13 வாக்கியம் இவ்வாறு கூறியுள்ளது. கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகமும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். புதிய பூமியை குறித்து யோவான் கண்ட காட்சி திருவெளிப்பாடின் புத்தகம் 21வது அதிகாரம் 1-2 வாக்கியங்களில் நாம் இவ்வாறு காண்கிறோம். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. முன்பு இருந்த ஆகாயம் எது? முன்பு இருந்த மண்ணகம் எது? நாம் குடியிருக்கின்ற இந்த மண்ணகமும் ஆகாயமும் தான் அது. அப்படியெனில் இது என்றென்றுமாக மறைந்து போய்விடும், அதாவது இல்லாமல் போய்விடும். ஆனால் உருமாற்றம் அடைகின்ற தெய்வ மக்களை இயேசு கிறிஸ்து அழைத்து செல்வது இறைவசனத்தில் கூறப்பட்டுள்ள புதிய பூமிக்குத்தான். இந்த வாக்குறுதி தான் யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையான இறைவசனங்களாக இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்கினார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனோ? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இது சத்தியம். மக்களுக்கென்று குடியிருக்கும் ஒரு பூமியை தயார் செய்திருக்கிறார். நமக்கு இரவாமையை கொடுத்து புதிய பூமிக்கு அழைத்து செல்வார். ஒரு சொர்க்கீயமான உடலோடு ஒரு நிலையான உறைவிடத்திற்கு கடவுளுடன் நிரந்தரமாக குடியிருப்பதுதான் நித்திய ஜீவன். இறுதி தீர்ப்புக்கு பிற்பாடுதான் நிலைவாழ்வுக்கு உண்மையான சொர்க்கத்திற்கு ஒருவர் செல்லுகின்றார். இறுதி தீர்ப்புக்கு வரும் முன் அங்கே அனுமதிக்கப்பட்டால் அந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பு ஆகாதல்லவா?
அநேக விஞ்ஞானிகள் மரணத்தை ஜெயிக்க முயன்றார்கள். யாராலும் இயலவில்லை. ஆனால் மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து இதை உமக்கு இலவசமாக தரப்போகிறார். இதுதான் உண்மையான மீட்பு. தெய்வீக திட்டங்களை காண இயலாதவாறு சாத்தான் மனித குலத்தை வஞ்சித்து விட்டான். இந்த மீட்பை உங்கள் கண்களிலிருந்து மறைத்து விட்டான். பிற்பாடு மீட்பு என்று சொல்வது இந்த பூமியில் உனக்கு கிடைக்கின்ற சொத்து சுகங்களும் செல்வளமும் ஆர்ப்பாடமும் மதிப்பும் பெருமையும் என்ற தவறான கருத்தை புகுத்தினான். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. பெரிய பணக்காரனான அப்பாவுக்கு ஒரே குழந்தை. அவருடைய எல்லா சொத்துக்களுக்கும் வாரிசு இந்த செல்ல பிள்ளை ஒருவன் தான். ஒரு நாள் இவன் விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த வழியாக வந்த நாடோடி கூட்டம் இவனையும் கடத்தி சென்று விட்டார்கள். அந்த அப்பா மகனை இழந்து விடுகிறார். அந்த நாடோடி கூட்டத்தை தேடி இந்த அப்பா தினங்களும் மாதங்களும் வருடங்களும் அலைந்து நடந்தார். இந்த குழந்தைக்கு ஏறக்குறைய 7 வயதான பொழுது எதிர்ச்சியா இந்த நாடோடி சங்கத்தை அவர் கண்டடைகின்றார். அவங்க கூட்டத்துல இவர் மகன் பிச்சை கேட்டு நடப்பதை காண்கிறார். அண்ணா, ஐயா, எனக்கு காசு கொடுங்க ஐயா, எனக்கு வயிறு பசிக்குதுங்க ஐயா என்று பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். நெஞ்சு வெடித்து போய் இந்த அப்பா அந்த மகனை கட்டி அணைக்க பாய்ந்து செல்லுகிறார். ஆனால் இந்த குழந்தைக்கு அப்பாவை தெரியவில்லை என்பதுதான் வேதனைக்குரியது. இந்த குழந்தைக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு வர்ற பணத்துல அவனுக்கு கொஞ்சம் முட்டாயும் பிஸ்கட்டும் வாங்கி தருகின்ற சங்க தலைவனிடம் தான் அவனுக்கு அன்பு. அவனுக்கு ஜென்மத்தை கொடுத்த அப்பாவையோ அவரது அன்பையோ தெரிந்து கொள்ள இயலாத அந்த குழந்தையின் நிலை எவ்வளவோ பரிதாபம். அவனுக்காக அனைத்தையும் தயார் செய்து காத்திருக்கின்ற அந்த அப்பாவின் மனவேதனை எவ்வளவோ அதிகமாயிருக்கும். அன்பார்ந்தவர்களே, இதைவிட 1000 மடங்கு வேதனை இந்த பூமியில் உள்ள அமைப்புகளை மட்டுமே அன்பு செய்கின்ற நம்மை காணும் போது விண்ணுலகில் இருக்கின்ற நம் தந்தைக்கும் தோன்றுகிறது. என் பிரியமானவர்களே, சிந்திக்க நேரமாயிற்று. கடவுள் நமக்கென ஆயத்தப்படுத்தி இருப்பதை சொந்தமாக்கிக் கொள்ள நம்மால் முடியவில்லை என்றால் நாம் எந்த பூமியில் என்னதான் சம்பாதித்தாலும் சரி, என்னதான் சொந்தமாக்கினாலும் சரி, அனைத்தும் வீணாகிவிடும். ஆகவே நாமும் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நிரந்தரமான இந்த மீட்பை நானும் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த மீட்பு கிடைக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் நமக்கு தரப்பட்ட நற்செய்தியானது இந்த மீட்பிற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. அது 2000 வருடங்களாக தேவாலய பிரசங்கம் வழியாகவும் தியானங்கள் வழியாகவும் நற்செய்தி கூட்டங்கள் வழியாகவும் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் நாம் திருவிவிலியத்தை ஆராயும் போது திருவெளிப்பாடு புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் நிறைவேற வேண்டிய நிகழ்ச்சிகள் தான். திருவெளிப்பாடின் புத்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: பின்பு வேறொரு வானதூதர் நடுவானில் பறந்து கொண்டிருக்க கண்டேன். அவர் மண்ணுலகில் வாழ்வோருக்கு, அதாவது நாடு, குலம், மொழி, மக்களினமாகிய அனைத்துக்கும் அறிவிக்கும் பொருட்டு எக்காலத்துக்கும் உரிய நற்செய்தியை வைத்திருந்தார். இங்கே இறைவசனம் ஒரு நற்செய்தியை குறித்து சொல்வதாக காண்கின்றோம். ஒரு நற்செய்தி அறிவித்ததல்ல, அறிவிக்கும் பொருட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதாவது இறுதி நாட்களில் பூமியில் உள்ள எல்லா மக்களினங்களுக்கும், குலங்களுக்கும், மொழி, நாடுகளுக்கும் அறிவிக்கும் பொருட்டுள்ள எக்காலத்துக்கும் உரிய நற்செய்தி. ஏசாயா இறைவாக்கினரின் புத்தகம் 41வது அதிகாரம் 26, 27 வசனங்களிலே இந்த நற்செய்தியை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: நாங்கள் அறியும்படி தொடக்கத்திலிருந்தே இதை அறிவித்தவர் யார்? அது சரி என்று நாங்கள் சொல்லும் முன்னரே உரைத்தவர் யார்? அப்படி எதுவும் அறிவிக்கவில்லை,
நீங்கள் பேசியதை யாரும் கேட்டதும் இல்லை. இதோ வருகிறார்கள் என்று முதலில் சீயோனுக்கு அறிவித்தது நானே. நற்செய்தியாளரை எருசலேமுக்கு அனுப்பியதும் நானே. இன்று வரை வெளிப்படுத்தப்படாததும் இன்று வரை அறிவிக்கப்படாததுமான ஒரு செய்தியை குறித்து நாம் இங்கே காண்கிறோம். இந்த செய்தி மிக மிக மேன்மையான உன்னதமான ஒரு செய்தி அல்லது ஒரு சத்தியத்தின் வார்த்தை. அதுதான் சத்வார்த்தை. இந்த உன்னத செய்தியை அல்லது சத்வார்த்தையை அறிவிக்க ஒரு தூதர் அனுப்பப்படுவார் என்று வசனங்கள் சான்று பகர்கிறது. மேலும் இறுதி காலத்தில் மட்டுமே வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு மீட்பை குறித்து பேதுருவின் முதல் திருமுகத்திலும் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்படுத்த ஆயத்தமாயுள்ளது. அன்பார்ந்தவர்களே, இறுதி காலத்தில் வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு மீட்பு உள்ளதாக இங்கே நாம் காண்கின்றோம். இதுவரையிலும் எவராலும் வெளிப்படுத்தப்படாத, முன்னரே அறிவிக்கப்படாத ஒரு செய்தி உள்ளது என்றும் நாம் காண்கிறோம். இறுதி நாட்களில் விளம்பரம் செய்யப்பட வேண்டிய எக்காலத்துக்கு உரிய நற்செய்தி உள்ளது என்றும் நாம் காண்கிறோம். அப்படியெனில் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் காலத்தில் ஒரு மீட்பு, ஒரு நல்ல செய்தி அல்லது சத்வார்த்தை அறிவிக்கப்படும் என்றும் அது எடுத்து உரைக்கப்படும் என்றும் இறைவசனம் சாட்சியப்படுத்துகின்றது. இந்த சுவிசேஷம் முழுமையான மீட்பை குறிக்கிறதென்றால் அது நிறைவுள்ளதாயிருக்கும். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒழிந்து போகும் என்றுதானே திருவாசகத்தில் நாம் காண்கிறோம். ஆனால் அநேக மக்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு சுவிசேஷம் தெரியும், நாங்களும் சுவிசேஷம் அறிவிக்கின்றோம், கற்றும் தருகின்றோம், எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. இப்படி சொல்வது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு தேவையான தயாரெடுப்பும் அப்போது மட்டும் அருளப்படுகின்ற மீட்பை புறக்கணிப்பதற்கு சமமாகும். இதைத்தானே இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் யூத குருக்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சொன்னதும் நடந்ததும். ஆனால் கலாத்தியர் திருமுகத்தில் சொல்லப்பட்டுள்ளது, வேறொரு நற்செய்தி விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் வந்து அறிவித்தால் கூட நீங்கள் நம்பக்கூடாது என்று. வேறொரு சுவிசேஷம் என்றால் என்ன? திருவிலியத்தில் எழுதப்படாததும் அப்போஸ்தலர்களால் பிரசங்கிக்கப்படாததுமான சுவிசேஷம், திருவிலியத்திற்கு புறம்பே இருக்கின்ற சுவிசேஷம், அதுதான் வேறொரு சுவிசேஷம். அது என்னவென்று சத்வார்த்தைக்கு ஒரு அழைப்பு என்ற இந்த தொகுப்பின் 2ஆம் பாகத்தில் நாம் விரிவாக காணலாம். இறுதி காலத்தில் நடக்க வேண்டிய அநேக காரியங்கள் இறைவசனத்தில் முத்திரையிட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது என்று தானியேல் இறைவாக்கினரின் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. இந்த தெய்வீக ரகசியங்கள் இறுதி காலத்தில் மட்டும்தான் திறக்கப்படும். இறுதி காலத்தில் இறைவசனத்தின் முத்திரைகள் திறந்து பறைசாற்றப்படுகின்ற நற்செய்திதான் சத்வார்த்தை. இது இறைவசனத்தில் எழுதப்பட்டதும் ஆனால் இன்று வரை பிரசங்கிக்கப்படாததும் வெளிப்படுத்தப்படாததுமான செய்தி. மறைக்கப்பட்டுள்ள எல்லா தெய்வீக ரகசியங்களும் வெளிப்படுத்துகின்ற சுவிசேஷம். அப்படியெனில் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் விளம்பரம் செய்யப்படுகின்ற இந்த சத்வார்த்தையை எப்படி பகுத்தறியலாம்? அதன் வழிகளை இயேசு கிறிஸ்துவே நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார்: நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன், ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு நேரத்தை குறித்து கூறுகிறார். விண்ணக தந்தையை குறித்து தெளிவான முழுமையான அறிவு தெய்வ மக்களுக்கு அளிக்கப்படுகின்ற நேரம் வருகிறது என்று இயேசு கிறிஸ்து அருள் கூர்ந்த வார்த்தைகள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் நிறைவேற வேண்டிய காரியங்கள். இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பு பேசியது முழுவதும் உவமைகள் வாயிலாகத்தான். ஆனால்
உருவகங்கள் இல்லாமல் பேசுகின்ற ஒரு நேரம் வருகிறது. அப்போது பிதாவை குறித்து மிக தெளிவாக கற்றுத் தருவார். அப்படியெனில் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் அறிவிக்கப்பட வேண்டிய இந்த செய்தியில் தெய்வ பிதாவை குறித்து தெளிவான வெளிப்பாடுகள் இருக்க வேண்டும். ஏனெனில் யோவான் எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 3வது வசனத்திலே இவ்வாறு கூறப்படுகின்றது: உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. அப்போது நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டுமென்றால் இறை மகனை மட்டுமல்ல, தெய்வ பிதாவையும் அறிய வேண்டும். ஆனால் நாம் பிதாவை குறித்து அறியாமல் இருக்கிறோம். உங்களுக்கு ஒருவரை தெரியும் என்று சொன்னால் நீங்கள் முதற்கண் அறிய வேண்டியதில் ஒன்று அந்த நபரின் பெயர். தெய்வ பிதாவுக்கு ஒரு பெயர் இருக்கிறதா? இருக்கிறவர் நானே, ஆண்டவர், அப்பா பிதா, யாஹ்வே. இவைதான் பிதாவின் பெயர் என்று நாம் சிந்திக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் அவருடைய பெயர்கள் அல்ல, விவரிக்கத்தக்க சொற்கள் மட்டும்தான். கடவுள் அல்லது யாஹ்வே என்ற வார்த்தை படைத்தவர் என்ற அர்த்தத்திலே தான் பயன்படுத்துகின்றன. கர்த்தர் என்பதற்கு அர்த்தம் ஆட்சி செலுத்துபவர் என்றுதான். பிதா என்பதன் பொருள் ஜென்மம் கொடுத்தவர் என்று. உதாரணமாக ஒரு டாக்டரை அவருடைய நோயாளிகள் டாக்டர் என்றுதான் உழைப்பார்கள். அது அவருடைய பெயர் அல்ல, அது ஒரு குறிச்சொல், அதாவது ஒரு பிரதிப்பெயர். அந்த டாக்டரின் குழந்தை டாடி என்றுதான் அழைக்கும், அதுவும் பெயர் அல்ல. இவை அனைத்தும் ஒவ்வொரு நிலையை குறிக்கும் சூட்டு பெயர்கள் தான். ஆனால் டாக்டருக்கு அவருக்கென்று அதிகாரபூர்வமான ஒரு பெயர் உண்டு. நீங்களும் நானும் அறியப்படுகின்றது அந்த தனி பெயர்களால் தான். இறைவாக்கினர் வாயிலாக கட்டம் கட்டமாக வெளிப்பட்ட தெய்வீக பிரதிப்பெயர்கள் ஒன்றுமே பிதாவுடைய யதார்த்தமான பெயராக இருந்ததில்லை. பிதாவுக்கு ஒரு மேலான பெயர் உண்டு, ஒரு பரிசுத்த நாமம் உண்டென்று தெளிவுபடுத்துகின்ற அநேக இறைவசன பகுதிகள் திருவிவிலியத்தில் உள்ளது. அந்த இறைவசனங்களில் சிலதை நாம் சற்று பரிசோதனை செய்வோம். நீதிமொழிகளின் புத்தகம் 30வது அதிகாரம் 4வது வசனம்: வானத்திற்கு ஏறி சென்று மீண்டவர் யார்? தம் கைப்பிடிக்குள் காற்றை ஒருங்கே கொணர்ந்தவர் யார்? கடல்களை மேலாடையில் அடக்கி வைத்தவர் யார்? மண்ணுலகின் எல்லைகளை குறித்தவர் யார்? அவர் பெயர் என்ன? அவருடைய மகன் பெயர் என்ன? நீதான் எல்லாவற்றையும் அறிந்தவனாயிற்றே. அன்பார்ந்தவர்களே, இங்கே பிதாவான கடவுளை குறிக்கின்றது. ஆகவே பிதாவிற்கு ஒரு பெயர் உள்ளது என்று தெளிவாகிறது. அப்படின்னா பிதாவின் பெயர் என்ன? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக. இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தில் தெய்வ பிதாவிற்கு ஒரு பெயர் உள்ளது என்று இறைமகனே சாட்சியம் அளிக்கிறார். உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. ஆனால் இங்கே நீங்கள் இத்தனை காலம் தெய்வ பிதாவின் பெயரை மகிமைப்படுத்தினது அவருடைய உண்மையான நாமம் அறியாமல் தானே? அன்பு நண்பனே, தெய்வ பிதாவின் பெயரை நீ அறியாமல் போனது உன்னுடைய தவறல்ல. ஏனெனில் கடவுள் தாமே உன்னிடமிருந்து இந்த பெயரை மறைத்து வைத்தார். தம்முடைய மகனின் இரண்டாம் வருகையில் இந்த அதிகாரபூர்வமான பெயரை அடையாளமாக வெளிப்படுத்தவும், தம்முடைய மக்களுக்கு மட்டும் வெளிப்படுத்தவும் இதை மறைத்து வைத்தார். ஒருவரை குறித்து நாம் அடுத்த கட்டமாக அறிவது அவருடைய உருவத்தை குறித்து தான். தெய்வ பிதாவிற்கு ஒரு உருவம் உள்ளதா? ஒரு உடல் இருக்கிறதா? தெய்வ பிதாவிற்கு உருவம் இல்லை என்றுதான் கிறிஸ்துவ விசுவாசிகள் பெரும்பாலானவர்களும் விசுவசித்திருப்பதும் விசுவசிக்க நேரிட்டது. ஆனால் கடவுள் தம்முடைய உருவிலும் சாயலிலும் தான் மனிதனுக்கு உருவம் கொடுத்தார் என்று திருவிவிலியம் எடுத்துரைக்கின்றது. அப்படியெனில் மனிதனுக்கு
உருவை கொடுத்த கடவுளுக்கு ஒரு உருவம் இருக்க வேண்டாமா? தெய்வ பிதாவுக்கு ஒரு உடல் உள்ளது என்று அவரே சாட்சியப்படுத்தி இருப்பது நீங்கள் திருவிவிலியத்திலே எங்கேயாவது வாசித்ததுண்டா? விடுதலை பயணத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 20 முதல் 23 வரையான வசனங்களில் கடவுள் மோசேவுடன் பேசும்போது நாம் இவ்வாறு காண்கிறோம். தெய்வ பிதாவிற்கு ஒரு உடல் உள்ளது என்ற உண்மை மோசேவுக்கு தெரியும். கடவுளின் மகிமையை காண விரும்பிய மோசேவிடம் தெய்வ பிதா இவ்வாறு கூறுகிறார், என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது, ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது என்றார். பின்பு ஆண்டவர், இதோ எனக்கு அருகில் ஓர் இடம், இங்கிருக்கும் பாறையின் மேல் நீ நின்று கொள், என் மாட்சி கடந்து செல்கையில் நான் உன்னை பாறை பிளவில் நிறுத்தி வைப்பேன், நான் கடந்து செல்லும் வரை என் கையால் உன்னை மூடி மறைப்பேன், பின்பு நான் என் கையை அகற்றுவேன், நீ என் பின்புறத்தை காண்பாய், என் முகத்தையோ காண மாட்டாய் என்றார். என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது. கடவுளுக்கு ஒரு முகம் உள்ளது என்பது அவருடைய சாட்சியமேதான். பிதாவான கடவுளுக்கு கைகள் உள்ளது. கையால் தானே மோசேயின் முகத்தை மறைத்துக் கொண்டார். மோசே பின்புறத்தை கண்டுகொண்டார் என்றால் உறுதியாக முன்புறமும் இருக்குமல்லவா? இயேசு கிறிஸ்துவே தம் தந்தைக்கு உடல் உள்ளதென்று சாட்சியம் அளித்துள்ளார். யோவான் எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 37ஆம் வசனம், நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை, அவரது உருவை கண்டதும் இல்லை. தெய்வ பிதாவுக்கு ஒரு உடல் இருக்கிறது என்பது தெய்வ மகனுடைய சாட்சியம். 2 நபர்களுடைய சாட்சியம் உண்மை என்று உங்கள் சட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது. எபிரேயர் திருமுகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் இவ்வாறு உள்ளது, ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். கடவுளின் இரத்தத்திலும் உடலிலும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பங்கு கிடைத்தது என்று இந்த இறைவசனம் தெளிவாக்குகிறது. அதாவது பிதாவான கடவுளுக்கு ஒரு உடல் உண்டென்று இந்த இறைவசன பகுதி திட்டவட்டமாக நிரூபித்து காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வருவார் என்று சுவிசேஷ பிரசங்கங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் தம் மக்களை சந்திக்க இந்த பூமிக்கு மீண்டும் வருவாரா? யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வரையான வசனங்கள், நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள், நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல அவரை காண்போம். அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம் என்று இறைவார்த்தை சான்று அளிக்கின்றது. இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, பிதாவான கடவுளும் இதோ தோன்ற போகிறார். உன் கடவுள் உன்னை சந்திக்க வருகிறார். இன்று வரை உலகத்தில் விளம்பரம் செய்யப்படாத மிக மகிழ்ச்சியூட்டுகின்ற செய்தி, தெய்வ பிதாவின் நாமம் என்னவென்று நமக்கு தெரியாது. தெய்வ பிதாவின் வருகையை குறித்து நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்போது ஒன்றை நாம் தெரிந்து கொண்டோம், நமக்கு பிதாவை குறித்து ஏதும் அறியாமல் இருக்கிறோம். அறிவின்மை என்பது பெரிய பாவம். நான் வந்து உங்களோடு பேசவில்லை என்றால் உங்களுக்கு பாவம் இருந்திருக்காது என்று இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். ஆனால் இனி யாருக்கும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. கடவுளை அறியாதவர்கள் இறுதி தீர்ப்பு நேரத்தில் தண்டிக்கப்படுவார்கள் என முன்னறிவிப்பு கிடைத்திருக்கின்றது. தெசலோனியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 1வது அதிகாரம் 8-9 வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது, அப்பொழுது அவர் தீப்பிழம்பின் நடுவே தோன்றி கடவுளை அறியாதவர்களையும் நம் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை ஏற்காதவர்களையும் தண்டிப்பார். இவர்கள்
ஆண்டவருடைய சீர்மிகு ஆட்சியை காண இயலாது. அவருடைய திருமுன்னிருந்து அகற்றப்பட்டு முடிவில்லா அழிவை தண்டனையாக பெறுவர். தங்களுடைய மூதாதையிடமிருந்து பகிர்ந்தளிக்கப்பட்ட அறிவும் முறைமைகளையும் கடைபிடிப்பதன் வழியாக தாங்கள் மீட்பு பெற்று விடுவார்கள் என்ற வாதம் நீதிபதியாக வருகின்ற மானிட மகனுக்கு முன்பு விலை போகாது. கடவுளை குறித்து சரியானதும் முழுமையான அறிவை எட்டாதவர்கள் கடவுளின் பழிவாங்கும் நாளில் உறுதியாக தண்டிக்கப்படுவார்கள் என்றுதான் இறைவசனத்தில் காண கிடக்கிறது. நமக்கு ஓரளவுக்காவது அறிவது இறைமகனான இயேசு கிறிஸ்துவை குறித்து தான். இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வருவார் என்பது கிறிஸ்துவ விசுவாசிகளின் அடிப்படையான அறிவு, விசுவாசமும் கூட. ஆண்டவர் திருடனை போல திடீரென வருவார் என்று மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் திருடனை போல யாரிடம் வருவார் என்பது யாரும் கவனிக்கவில்லை. ஆண்டவர் திருடனை போல வருவது ஆன்மீக இருளில் நடப்பவர்களுக்காகத்தான் என்று இறைவசனம் கூறுகின்றது. ஆனால் ஒளியின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மீண்டும் வருகின்ற நேரம் அறிய முடியும். சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது என்று திருப்பாடல்களில் சொல்லப்பட்டுள்ளது. கடவுளின் சொற்களை பற்றிய விளக்கம் திறக்கும் போது உமக்கு ஒளி கிடைக்கும். இந்த ஒளி கிடைத்தால் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவது எப்போதென்றும், எங்கே வருவார் என்றும், எவ்விதம் வருவார் என்றும் அறியலாம். அப்படியெனில் ஓரிரு இறைவாக்கியங்களை நாம் திறந்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த சொற்களை திறக்கும் பொழுது உங்கள் எண்ணங்களையும் மனப்பார்வைகளையும் ஒருவேளை இறைவசனத்தின் அடிப்படையில் திருத்த வேண்டியதாயிருக்கலாம். உங்கள் உள்ளத்திலே அநேக கேள்விகள் தோன்றலாம். இருந்தாலும் சற்று அமைதியாயிருங்கள். உங்களுக்கு இறைவசன வாயிலாகவே நிர்ணயம் கிடைக்கும். நாம் முதற்கண் எபிரேயர் புத்தகம் 9வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் ஆய்ந்து பார்ப்போம். அவர் மீண்டும் வருவார், அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார், ஆனால் பாவத்தின் பொருட்டல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவது தம்மை ஆவலோடு காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அளிப்பதற்காகத்தான் என்று திருவாசகம் தெளிவாக கூறுகின்றது. ஒரு நபரை நாம் ஆவலோடு காத்திருக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 2 விஷயங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒன்றாவதாக, அந்த குறிப்பிட்ட நபர் எங்கே வருவார் என்று அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த நபர் எப்போது வருவார் என்று அறிந்திருக்க வேண்டும். இதை அறிந்து கொள்ளாமல் எவரையும் ஆவலோடு காத்திருக்க முடியாது. இதை அறிந்தால் மட்டும்தான் காத்திருப்பது அர்த்தமுள்ளதும் பயனுள்ளதுமாக அமையும். அப்படியெனில் இயேசு கிறிஸ்து எங்கே வருவார் என்ற இரகசியத்திற்குள் முதற்கண் செல்வோமா? நாம் கேள்விப்பட்டதும் கற்றுக்கொண்டதும் இயேசு கிறிஸ்து விண்ணகத்தை விட்டு இந்த பூமியில் மேகங்கள் சூழ வருவார், இல்லாவிட்டால் மத்திய ஆகாயத்தில் வருவார் என்றுதான். அனைவரும் மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்து வருவதை எதிர்பார்த்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகை ஒரு பெரிய தெய்வீக ரகசியமாக இருந்தது. கிறிஸ்து அல்லது மெசியா என்று ஒரு மீட்பர் வருவார் என காத்திருந்தவர்கள் யூத சமுதாயம். அவர்களுடைய குருக்களும் அறிஞர்களும் கற்றதும் கற்றுக் கொடுத்ததும் கிறிஸ்து என்ற ஒரு மீட்பர் வருவார் என்றுதான். ஆனால் கிறிஸ்து வந்தபொழுதோ இந்த யூதர்கள் யாருக்கும் இறைமகனை பகுத்தறிய முடியவில்லை. என்ன காரணம்? அவர்கள் எதிர்பார்த்தது போல இயேசு கிறிஸ்து வரவில்லை. அவர்கள் கிறிஸ்து அரசனாக அரண்மனையில் வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் நேர் மாறாகத்தான் நடந்தது. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தார் கிறிஸ்து. அவர்கள் விரும்பிய முறையில் அவர் வராதபடியால் அவர்களுக்கு கிறிஸ்துவை பகுத்தறிய முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இயலவில்லை. அவரை புறக்கணித்தார்கள், நிந்தனை செய்தார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் தெய்வீக ரகசியத்தை பகுத்தறிந்த சிலர் மட்டுமே இறைமகனை கண்டடைந்தனர், இதயத்தில் ஏற்றுக்கொண்டனர். அப்படியெனில் துவக்கம் போலவே 2ஆம் வருகையிலும் ஏதாவது ஒரு ரகசியம் இருக்காதா?
ஒரு சீக்ரெட் இருக்காதா? இப்போது மக்கள் அவரை வானமேகத்தில் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர் எங்கே வருவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர் விண்ணேற்றம் அடைகின்ற நேரம், சீடர்கள் நடுவிலிருந்துதான் அவர் உன்னதங்களுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இயேசு கிறிஸ்து வானத்திற்கு செல்வதை சீடர்கள் பார்த்து கொண்டே நின்றார்கள். அவர்களுடைய கண்முன்னே இருந்து ஆண்டவர் மறைந்தார். அப்போது வெண்ணிற ஆடை அணிந்திருந்த 2 நபர் அவர்களுக்கு முன் தோன்றி சீடர்களுக்கு கூறியதாவது, திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் 10-11 வாக்கியங்கள். அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த 2 தோன்றி, கலிலியரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். தெய்வ மக்களே, நீங்கள் ஏன் வானத்தை, ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? வானத்தை பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள் என்று கேட்டு தெய்வ மக்களுக்கு சிந்திக்க கடவுள் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். விண்ணேற்றம் அடைந்த இயேசு விண்ணேற்றம் அடைந்ததை போலவே மீண்டும் திரும்பி வருவார் என வசனம் தெளிவூட்டுகிறது. அவர் எங்கே இருந்து விண்ணேற்றத்திற்கு சென்றார்? அவர் எங்கே இருந்து விண்ணகத்திற்கு சென்றார்? இந்த பூமியில் இருந்துதான். அப்போது எந்த இடத்திற்கு வர வேண்டும்? இந்த பூமிக்குத்தான் திரும்ப வர வேண்டும். ஆனால் இன்று எல்லோரும் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2000 வருடங்களுக்கு முன்பு அன்றிருந்த யூதர்கள் அரண்மனையை நோக்கி நின்றார்கள். அவர் மாட்டு தொழுவத்தில் வந்தார். இன்றோ உலகம் முழுவதும் வானமேகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர் பூமிக்குத்தான் வருவார். யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 28-29 வாக்கியங்கள் இதற்கு நன்கு நிரூபணம் தருகின்றது. நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். நம் பக்கம் வருவார் என்றுதான் அவருடைய வாக்குறுதி. நாம் இருக்கின்ற இடத்திற்கு அவர் வர வேண்டும், நம் பக்கம் வர வேண்டும். ஏனெனில் நாம் இந்த பூமியில் தான் இருக்கிறோம். ஆகவே நமக்கு அருகில் வர வேண்டும் என்றால் அவர் இந்த பூமிக்கு வர வேண்டும். ஆனால் இவை நிகழும் போது யாராலும் நம்ப முடியாது. ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தைகள் மீதுள்ள நம்பிக்கை அந்த காலம் வரும்போது தெய்வ ஜனம் முற்றிலும் இழந்து விடுவார்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரம் 8வது வார்த்தை இவ்வாறு கூறுகின்றது, ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ. இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவது மத்தியாகாயத்தில் அல்ல, மாறாக பூமியில் தான் வருகிறார் என்பதற்கு இறைவசனம் சந்தேகத்திற்கு இடமின்றி சாட்சியப்படுத்துகின்றது. ஆனால் வானமேகங்கள் சூழ கிறிஸ்து தோன்றுவார் என எழுதப்பட்டுள்ளதே. ஆம், ஆனால் இப்படியும் எழுதப்பட்டுள்ளது, இதோ அவர் மேகங்கள் சூழ வருகிறார், அனைவரும் அவரை காண்பர், அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தவர் அனைத்தும் மாரடித்து புலம்பவர் என்று சுவிசேஷங்களில் எழுதப்பட்டுள்ளது. இதன் ரகசியம் என்ன? நான் இதை குறித்து ஒரு சின்ன குறிப்பை தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் பிறப்பு, ரகசிய வாழ்க்கை, வெளிப்படையான வாழ்க்கை, சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், விண்ணேற்றம் அடைதல் என்ற பற்பல கட்டங்கள் இருந்தன. இதுபோலவே 2ஆம் வருகையிலும் பல கட்டங்கள் உண்டு. அதில் ஒரு கட்டம்தான் வானமேகத்தின் மீது தோன்றுவது. அதற்கு முன்பு அவர் இந்த பூமிக்கு வருவார். அவருடைய வாக்குறுதியும் அவ்வாறேதான். ஆனால் அவரை வானமேகத்தில் மட்டும் காண்கிற மனிதர்கள் எவருக்கும் மனமாறவோ மீட்பு பெறவோ நேரமோ வாய்ப்போ கிடைக்காது. வழங்கப்பட்ட வாய்ப்பை இழந்த அறிவிலிகளான தோழிகள் புலம்பியது போல பூமியில் எஞ்சி இருப்பவர் அவர் பொருட்டு மாரடித்து புலம்புவர். அடுத்தபடியாக நாம் அறிய வேண்டியது இயேசு கிறிஸ்து எப்போது வருவார் என்றதுதான். இயேசு கிறிஸ்து வருகின்ற காலத்தை முன்பே அறிய முடியுமா? அப்போது ஒருவேளை நீங்கள் இவ்வாறு கேட்கலாம், அந்த நாளையும் வேளையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணக தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரே. அது சத்தியம்தான்.
ஆனால் இங்கே எந்த நாளையும் வேளையும் குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். மத்தேயு எழுதிய நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 36வது வாக்கியத்தில் மண்ணும் விண்ணும் ஒழிந்து போகின்ற நாளையும் வேளையும் குறித்துத்தான் தன் தந்தைக்கு மட்டுமே தெரியும் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டுள்ளார். பேதுருவின் 2ஆம் திருமுகம் 3வது அதிகாரம் 10 முதல் 12 வரையான வாக்கியங்களில் தெய்வபிதா தோன்றுகின்ற அச்சம் தரும் பெரும் நாளில் வானமும் பூமியும் வெந்துருகி போகும் என்றும் மறைந்தொழியும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பொருட்டு இந்த நாட்களை குறைக்க தந்தைக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது என்றுதான் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். இது மீட்பு பெறவிருக்கின்ற கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்காக தெய்வபிதா பாதுகாத்து வைத்திருக்கின்ற தெய்வீக ரகசியம். ஆனால் தெய்வபிதா தோன்றுகிற பொழுது வானமும் பூமியும் மறைந்தொழிகின்ற அந்த பெரும் நாளிலே யாராலும் மனம் மாறவோ நம்பவோ மனம் வருந்தவோ வாய்ப்பு கிடைக்காது என்று இறைவசனம் சான்று பகர்கின்றது. அன்று மலைகளே எங்களை மூடுக என்றும் அரியணையில் வீற்றிருக்கிற கடவுள் மற்றும் ஆட்டுக்குட்டியின் குரோதத்தில் இருந்து எங்களை மறைத்து விடுங்கள் என்றும் கூறி வீணாக புலம்புகின்ற மனிதர்கள் தான் உலகத்தில் இருப்பார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்துவிட்டார் என்றும் உலக முடிவு அண்மையில் உள்ளதென்றும் முன்பே தெரிந்து கொண்டு அதற்காக ஆயத்தமாகவும் மானிட மகனது முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் தெய்வ மக்களுக்கு தேவை. அதற்கு அவருடைய வருகைக்கும் இறுதி காலத்தையும் பற்றிய அடையாளங்கள் இப்பிரபஞ்ச கடிகாரத்தை கண்டு காலத்தை பகுத்தறிய வேண்டும் என்ற செய்திதான் தெய்வபிதா நமக்கு தருகிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்திமரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்த இலைகள் தோன்றும் போது கோடைக்காலம் நெருங்கி வந்து விட்டது என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறே இவற்றையெல்லாம் நீங்கள் காணும் போது மானிட மகன் வாசல் படியில் நெருங்கி வந்து விட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இறுதி காலத்தை பகுத்தறிய வேண்டித்தான் கடவுள் அடையாளங்களை ஸ்தாபித்திருக்கிறார். ஆனால் எல்லா மனிதர்களும் இதை கண்டுகொள்வார்களா? இந்த சம்பவங்களை அடையாளங்களாக ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை என்றுதான் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். காலத்தின் தோற்றத்தை பகுத்தறிந்து இந்த காலத்தை தெரிந்து கொள்ள கடைசி தலைமுறையால் முடியாது என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கும் உலக முடிவுக்கும் அடையாளங்கள் நிகழும் போது அவர்கள் அதாவது அறிகுறிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாறாக தங்களின் கடின உள்ளத்தை நியாயப்படுத்த அந்த நாளையும் வேளையையும் பற்றி விண்ணகத்தில் தந்தை ஒருவருக்கு தவிர மகனுக்கோ கூட தெரியாது என்ற விதண்டாவாதத்தை உயர்த்தி காட்டுவார்கள். அவர் வாசப்படியில் அருகாமையில் வருகின்ற காலத்தை தெரிந்து கொள்ள அநேக இறைவசனங்கள் தரப்பட்டுள்ளது. அதில் ஒரு அறிகுறியை நாம் ஆய்ந்து பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகின்ற காலம் ஏதென்று நமக்கு தெரியாதது போலவே சீடர்களுக்கும் தெரியாது. மீட்பரை காத்திருந்த யூதர்களுக்கு கூட அவர் வந்ததை பகுத்தறிந்து கொள்ளவில்லை என்று சீடர்களுக்கும் தெரியும். அப்படியெனில் 2ஆம் முறை வரும்போதும் உலகம் அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை. ஆகவே சீடர்கள் அவர் மீண்டும் வருகின்ற காலத்தை பகுத்தறியும் அடையாளங்களை இயேசு கிறிஸ்துவிடமே கேட்டார்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி 24வது அதிகாரம் 3 முதல் 5 வரையான வாக்கியங்களில் அது எழுதப்பட்டுள்ளது. ஒலிவு மலை மீது இயேசு அமர்ந்திருந்த போது சீடர்கள் அவரிடம் தனியாக வந்து, நீர் கூறியவை எப்போது நிகழும்? உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன? எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு கூறியது, உங்களை யாரும் நெறிதவரச் செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு நானே மெசியா என்று சொல்லி பலரை நெறிதவரச் செய்வர். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் உலக முடிவுக்கும் அடையாளங்களைத்தான் சீடர்கள் கேட்டார்கள். 2 வித்தியாசமான சம்பவங்களின் அடையாளங்கள். அப்போது வருகை என்பது ஒரு சம்பவம்,
உலக முடிவு வேறொரு சம்பவம். அதாவது இயேசு கிறிஸ்து வருகின்ற நாள் அல்ல உலக முடிவு. அதற்கிடையே ஒரு கால வரமுறை உள்ளது. இயேசுவின் மறுமொழியில் நாம் இவ்வாறு காண்கிறோம்: நான் வருகின்ற காலத்தில் அடையாளம் இதுதான், நானே மெசியா என்று சொல்லிக்கொண்டு பலர் தோன்றுவார்கள். இதுதான் அடையாளம். அப்போது நான் தான் இரண்டாவது வந்த மெசியா அல்லது கிறிஸ்து என்று கூறிக்கொண்டு பலர் வந்துவிட்டால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம்: உண்மையான கிறிஸ்து வரவேண்டிய நேரம் ஆயிற்று என்று. நான் என்று கேட்கட்டுமா நண்பர்களே? நான் தான் இரண்டாவது வந்த கிறிஸ்து என்று சொல்லி யாராவது பூமியில் வந்திருக்கிறார்களா? உங்களுக்கு அப்படி ஏதாவது தெரியுமா? வரவில்லை என்றுதான் உங்களுடைய பதில் என்றால் உங்களுடைய பதில் தவறு. சமீப காலத்தில் பல இடங்களில் நான் தான் இரண்டாவது வந்த கிறிஸ்து என்று சொல்லி பல நபர்கள் தோன்றிவிட்டார்கள். ரஷ்யாவில் சைபீரியாவை சேர்ந்த செர்ஜி டோரோ என்ற ஒருவன் தாடியும் முடியும் நீட்டி வேடம் போட்டுக்கொண்டு நான் தான் இரண்டாவதாக வந்துள்ள கிறிஸ்து என்று கற்றுத்தருகிறார். ஆயிரங்கள் இந்த நபரை ஆராதிக்கிறார்கள். இங்கிலாந்தை சார்ந்த டேவிட் ஷைலர் என்ற ஒருவனும் புளோரிடாவை சார்ந்த மிரண்டா என்ற நபரும் தாங்கள் தான் இரண்டாவதாக வந்த கிறிஸ்து என்று உரிமை கொண்டாடுகிறார்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த அப்போலோ கிபுலாய் இரண்டாவதாக வந்த கிறிஸ்து நான் தான் என்று விளம்புகை செய்துள்ளான். 60 லட்சம் பேர் இந்த நபரை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பெரிய அற்புதங்களையும் இந்த நபர் செய்கிறார். இதுபோலவே சுமார் 19 இடங்களில் நான் தான் இரண்டாவதாக வந்த கிறிஸ்து என்று கூறி போலி கிறிஸ்துக்கள் தோன்றிவிட்டார்கள். இவர்களில் சில நபர்களை சத்வார்த்தைக்கு ஓர் அழைப்பு என்ற இந்த தொகுப்பின் 2ஆம் பாகத்தில் நீங்கள் காணலாம். நான் கூறுவது என்னவென்றால், 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து மலை மீது சீடர்களுக்கு ரகசியமாக சொல்லிக் கொடுத்த அடையாளம் இந்த காலத்தில் நிறைவேறிவிட்டது. அவ்வாறாயின் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகின்ற காலத்தில் தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சந்தேகத்திற்கு இடமின்றி சொல்லலாம். இந்த போலி கிறிஸ்துக்களை சாத்தான் தோன்ற செய்தது மத்திய ஆகாயத்தில் அல்ல, இந்த பூமியில் தான். ஏனெனில் ஒரிஜினல் கிறிஸ்து மீண்டும் வருவது இந்த பூமியில் தான் என்று சாத்தானுக்கு நன்றாக தெரியும். சாத்தானுக்கு அறியும் ரகசியத்தை கூட இன்று எந்த திருவிவிலிய அறிஞருக்கும் தெரியாது. இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகின்ற காலத்திலேயேதான் கள்ள கிறிஸ்துக்கள் வருவது. அப்போது உண்மையான இறைமகனை இவ்வாறான போலிகளிலிருந்து நீங்கள் எப்படி பகுத்தறிய முடியும்? தெய்வ மக்களுக்கு உண்மையான இயேசு கிறிஸ்துவை பகுத்தறியும் ரகசியத்தை இறைவசனத்தில் கொடுத்திருப்பார் அல்லவா? ஆம், அநேக ரகசியங்கள் உள்ளது. அதில் ஒரு முக்கியமான மறைபொருளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருவெளிப்பாடின் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம்: வெற்றி பெறுவோரை என் கடவுளின் கோவிலில் தூணாக நாட்டுவேன், அவர்கள் அதை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டார்கள். என் கடவுளின் பெயரையும் என் கடவுளுடைய நகரின் பெயரையும், அதாவது என் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருகின்ற புதிய எருசலேமின் பெயரையும் என் புதிய பெயரையும் அவர்கள் மீது பொறிப்பேன். நான் இதை உங்களுக்காக மறுபடியும் கூறுகிறேன், என் புதிய பெயரை நான் பொறிப்பேன். திருவெளிப்பாடு புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது முழுவதுமே இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறிப்பதல்ல, 2ஆம் வருகையை குறித்துத்தான். இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும்போது புதிய பெயரை பெற்றுக் கொள்வார் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது அவர் இனி வருவது கிறிஸ்து என்ற பெயரில் அல்ல. ஆகவேதான் மத்தேயு எழுதிய நற்செய்தி 24வது அதிகாரம் 23வது வாக்கியம் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது: அப்பொழுது யாராவது உங்களிடம் வந்து, இதோ மெசியா இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம். 2ஆம் முறை வந்துள்ள கிறிஸ்து என சொல்லி பூமியில் வந்த போலிகள் அனைத்தும் கிறிஸ்து என்ற பெயரில் சூட்டியதே அவர்கள் போலி கிறிஸ்துக்கள் என்பதற்கு மிக பெரிய சான்று. இப்பொழுது நாம் வேறொரு மறைபொருளை அறிகிறோம். இயேசு கிறிஸ்து 2வது இந்த பூமியில் வருவது ஒரு புதிய பெயரை பெற்றுக்கொண்டுதான்.
அப்படின்னு அந்த புதிய பெயர் என்ன? எசையாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என பெயரிடுவார். தெய்வபிதா தன் மகனுக்கு அருளிய பெயர்தான் இம்மானுவேல். ஏசாயா இறைவாக்கினர் வழியாகத்தான் கடவுள் அதை வெளிப்படுத்தினார். தெய்வ மகனுடைய 1ஆம் வருகையில் அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை பல பெயர்களில் அழைத்தார்கள். இயேசு என்று அழைத்தார்கள், மெசியா, கிறிஸ்து, தெய்வ குமாரன், மானிட மகன், நாசரேயன் என்றும் அழைத்தார்கள். ஆனால் யாரும் இயேசு கிறிஸ்துவை இம்மானுவேல் என்று அழைக்கவில்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் இந்த இறைவாக்கு நிறைவேறவில்லை. அவ்வாறாயின் இது 2ஆம் வருகையில் நிறைவேறியே தீர வேண்டும். திருவெளிப்பாடு புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து அரசர்களுக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் என்று கூறப்பட்டுள்ளது. திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 5வது வசனத்திலே எல்லா நாடுகளையும் இரும்பு கோல் கொண்டு நடத்தவிருப்பவர் என்று எழுதப்பட்டுள்ளது. எல்லா நாடுகளையும் ஆளுகின்றவன் சக்கரவர்த்தி, பேரரசர். சக்கரவர்த்தி என்பதற்கு ஆங்கிலத்தில் எம்பரர் என்பார்கள். ஆகவே யுகங்கள் காத்திருந்தவர், உலக இரட்சகர், சொர்க்கத்தின் ராஜபுத்திரன், கடவுள் நம்முடனே என்று அர்த்தம் கொண்டுள்ளவர். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் அவர் எம்பரர் இம்மானுவேல் தான். அன்பார்ந்தவர்களே, லூக்கா எழுதிய நற்செய்தி 21வது அதிகாரம் 34 முதல் 36 வரையிலான வாக்கியத்தில் எழுதப்பட்ட வேறொரு அடையாளத்தை காண்போம். மேலும் இயேசு, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்தும் அன்றாடுங்கள் என்றார். நாம் அனைவரும் போட்டி போட்டு ஓடுகின்ற வலைக்குள் சிக்கியுள்ளோம். சிலர் வாழ்க்கை பிரச்சனைகளை தாட்டுவதற்கு, சிலர் சுகமான வாழ்க்கையின் வசதிகளை அதிகப்படுத்த, அனைவரும் பிஸிதான். யாருக்கும் நேரமில்லை. மனிதகுலம் முழுவதும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையில் சிக்கி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, 6000 வருடங்களை கொண்ட நாகரிக வாழ்க்கையின் வரலாறு நம் கண்முன் உள்ளது. இதில் கடந்த 50 வருட காலம் மிக முக்கியமான காலம்தான். 5950 வருடங்களை கொண்டு வளர்ந்த வளர்ச்சியை விட 1000 மடங்கு முன்னேற்றம் கடந்த 50 வருடங்களை கொண்டு உண்டாயிற்று. விஞ்ஞான வளர்ச்சியும் கண்டுபிடிப்புகளும் வளர வளர மனிதனுடைய வாழ்க்கை சுகமும் அதிகரித்து விட்டது. உலகம் இப்பொழுது வீணான சுக வாழ்க்கையை தேடி அதன் உச்சகட்டத்தை எட்டி நிற்கிறது. இன்றைய உலகத்தின் நிலைமை என்ன என்று நீங்கள் எண்ணி பார்த்ததுண்டா? உலகம் முழுவதும் இப்பொழுது முற்றிலும் நுகர்வோர் கலாச்சாரத்தின் அடிமைத்தனத்திற்கும் மார்க்கெட்டின் அடிமைத்தனத்திற்கும் சாத்தான் கொண்டு சேர்த்து கொண்டான். உலகின் வெற்றித்தனமான சுகமான வாழ்க்கையின் இச்சைகளால் உலகம் நிரம்பிவிட்டது. இதன் உயர்ந்த கட்டமாக இன்று பல நாடுகளிலும் ஒருபாலின திருமணம் அனுமதிக்கும்படியும் அதற்கான சட்டதிட்டங்களை அமல்படுத்தும்படியும் ஜனங்கள் தெருவில் கோஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதோ 25 நாடுகளில் ஒருபாலின திருமணம் அனுமதிக்கப்பட்டு விட்டது. கிறிஸ்தவ பெரும்பான்மையுள்ள அயர்லாந்து, மெக்சிகோ, அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட இந்த சட்டம் தற்பொழுது அமல்படுத்தி விட்டார்கள். தேவாலயங்களிலே இவ்வாறான ஒருபாலின திருமணம் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பித்து விட்டது. அதாவது வரும் காலத்தில் அனைத்து கிறிஸ்தவ சபைகளும் இதை அங்கீகரிக்க கட்டாயம் நேரிடும். ஒருபாலின திருமணம் என்றால் ஓரிட சேர்க்கையேதான். சோதோம் கோமோரோ நகரங்களை அக்னியும் கந்தகத்தையும் இறக்கி சாம்பலாக்கினதாக நாம் காண்கிறோம். அதற்கு காரணம் ஓரின சேர்க்கை என்ற பயங்கரமான தீமை அதிகரித்ததுதான். அவ்வாறாயின் கடவுளின் குரோதம்
மனித குலத்தின் மீது விழ வேண்டிய காலம் கடந்து விட்டது என்று புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் அதே அருவருப்பான நிலைமைக்கு உலகம் இன்று சென்று விட்டது. இப்படிப்பட்ட காலம் உலக சரித்திரத்தில் இதற்கு முன்பு உண்டானதில்லை. மண்டலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும் என்று இறைவாக்கு உரைக்கப்பட்டுள்ளது. இது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பு மக்கள் மத்தியில் காணப்பட வேண்டிய அடையாளங்கள் தான். அதுவும் இப்பொழுது காணப்படுகிறது. நாம் அடுத்தபடியாக காணப்போகும் அடையாளம் தான் விசுவாச கிளர்ச்சி அல்லது விசுவாசத்தின் துரோகம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பு கிறிஸ்துவ சபைகளில் காணப்படுகின்ற அடையாளம் தான் விசுவாச கிளர்ச்சி. 2 தெசலோனியர் திருமுகம் 2வது அதிகாரம் 1 முதல் 4 வரையான வாக்கியங்கள். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விளைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மலங்கலங்கி நிலைகுலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். ஏனெனில் இறைவனுக்கு எதிரான கிளர்ச்சி முதலில் வந்தே தீரும். பின்னர் நெறிகெட்ட மனிதன் வெளிப்பட வேண்டும். அவன் அழிவுக்குரியவன். தெய்வம் என வழங்கப்படுவதையும் வழிபாட்டுக்குரிய அனைத்தையும் எதிர்த்து அவற்றுக்கு மேலாக தன்னை அவன் உயர்த்தி கொள்வான். அதோடு கடவுளின் கோவிலில் அமர்ந்து கொண்டு தன்னை கடவுளாயும் காட்டிக்கொள்வான். இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வரும்போது நாம் அவருக்கு முன்பு நடத்தவிருக்கின்ற ஒரு மகா சம்மேளனத்தை குறித்து தான் பவுல் இங்கே கூறுகிறார். அவ்வாறு நாம் ஒன்று கூடுவதற்கு முன்பு விசுவாச கிளர்ச்சி என்ற இந்த அடையாளம் கிறிஸ்துவ சபைகளில் நடந்திருக்கும். யாரேனும் ஒரு அவிசுவாசியோ சில சாதாரண மனிதர்களோ கடவுளை புறக்கணிப்பது விசுவாச கிளர்ச்சி அல்ல. கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடிப்படையான விசுவாசங்களை அதன் தலைவர்களை புறக்கணிப்பதுதான் விசுவாச கிளர்ச்சி என்பது. யார் இந்த அடிப்படை விசுவாசத்தை பாதுகாக்க வேண்டுமோ அவர்களே அதற்கு துரோகம் செய்வதுதான் உண்மையான விசுவாச கிளர்ச்சி என்பது. என் அன்பார்ந்தவர்களே, இந்த விசுவாச துரோகம் சம்பவித்து விட்டது. இந்த பிரபஞ்சத்தையும் மனிதனையும் படைத்தது கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஏக மீட்பர், வேறு யார் மீதும் மீட்பில்லை என்ற கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடித்தளத்தை சபையின் தலைவர்கள் ஒவ்வொன்றாக நிராகரித்து விட்டார்கள். மனிதனை படைத்தது கடவுள் அல்ல என்றும், குரங்கிலிருந்து பரிணாமம் அடைந்ததுதான் மனிதன் உருவாகினான் என்றும், இயேசு கிறிஸ்து வழியாக மட்டுமல்ல மீட்புள்ளது என்றும், கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் கூட மீட்பு பெறுவார்கள் என்றும் இன்று கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டது. மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் விசுவாசத்தை கண்டடைய மாட்டார் என்ற இயேசு கிறிஸ்துவின் இறைவாக்கு இதோ நிறைவேறிவிட்டது. தானியேல் இறைவாக்கினன் உரைத்த நடுங்க வைக்கும் தீட்டு திருவிடத்தில் காணப்பட ஆரம்பித்துள்ளது. இரண்டாம் வருகைக்கு முன் நிகழ வேண்டிய இந்த அடையாளமும் நிறைவடைந்தது. அன்பார்ந்தவர்களே, அடுத்த அடையாளத்திற்கு வரும் பொழுது உங்கள் முழு கவனத்தையும் நான் வரவேற்கிறேன். 3 தெய்வ ராஜ்யங்களை குறித்து இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். பிதாவான கடவுளின் நீதியும், சுதனான கடவுளின் அமைதியும், தூய ஆவி அளிக்கின்ற மகிழ்ச்சியும் ஒரு நபருக்குள் குடியிருக்கின்ற தெய்வ அனுபவம் தான் 1ஆம் தெய்வராஜ்யம். இது நம்முடைய உள்ளத்தில் கடவுள் ஸ்தாபிதம் செய்கின்ற தெய்வராஜ்யம். இந்த தெய்வராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்பவர்கள் அவர்களுடைய மரணத்திற்கு பிற்பாடு சென்றடைகின்ற இடம்தான் 2ஆம் தெய்வராஜ்யம். இல்லாவிட்டால் பேரின்ப வீடு. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் குடியிருக்கின்ற சொர்க்கம்தான் 3ஆம் தெய்வராஜ்யம். 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து அறிவித்ததும் கற்றுக் கொடுத்ததும் இந்த 1ம் 2ம் தெய்வ ராஜ்யங்களை குறித்துத்தான். அதன் வழியாக ஏழைகளுக்கு நற்செய்தியும், கட்டுண்டோருக்கு விடுவையும், பார்வையற்றோருக்கு பார்வையும் அளித்தார். ஆனால் மோசே முதல் மலாக்கி வரையிலான இறைவாக்கினர்கள் வழியாக
கடவுள் வெளிப்படுத்திய மூன்றாம் தெய்வராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து விளம்புகை செய்தார். அதை வாக்குத்தத்தம் அளித்தார். தெய்வராஜ்யத்தை குறித்துள்ள இறைவாக்குகள் 85% வல்லமையோடு வரவிருக்கின்ற மூன்றாம் தெய்வராஜ்யத்தை குறித்து தான். அந்த விளம்புகை செய்யப்பட்ட தெய்வராஜ்யத்தின் அறிவிப்பு தான் சத்வார்த்தை. ஏசாயாவின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரையான வாக்கியங்கள் இவ்வாறு கூறப்படுகின்றது. ஆதலால் என் மக்கள் எனது பெயரை அறிந்து கொள்வார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்பதை அந்நாளில் உணர்ந்து கொள்வார்கள். இதோ நான் இங்கே இருக்கிறேன், நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றன, அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றன. ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். பாவம் செய்வதற்கு முன்புள்ள ஆதி பெற்றோர்கள் தெய்வ மகனால் அல்லது இறை வசனத்தால் ஆட்சி செலுத்தப்பட்டு இருந்தார்கள். தெய்வ மகனால் ஆட்சி செலுத்தப்படும் போதுதான் நிலைவாழ்வு வழங்கப்படுகிறது. தெய்வ மகன் இயேசு கிறிஸ்து சக்கரவர்த்தியாக நம்மை அரசாள வருகின்றார் என்ற விளம்பரம் தான் சத்வார்த்தை. இறுதி காலத்தில் அளிக்கப்படவிருக்கும் மீட்பின் செய்திதான் இந்த சத்வார்த்தை. தெய்வ மகன் ஸ்தாபிதம் செய்ய போகின்ற அமைதியின் விளம்புகைதான் இந்த சத்வார்த்தை. வல்லமையோடு வரவிருக்கின்ற மூன்றாம் தெய்வராஜ்யத்தை குறித்த அறிவிப்பு தான் இந்த சத்வார்த்தை. கதிரையும் பதரையும் களையும் விளைச்சலையும் பிரிக்கின்ற புடைக்கின்ற முரம்தான் இந்த சத்வார்த்தை. கடவுளை முகத்தோடு முகம் சந்திப்பதற்கான தெய்வ மக்களின் இரண்டாம் விடுதலை பயணத்தின் எக்கால முழக்கம்தான் இந்த சத்வார்த்தை. யூத சமுதாயம் 3500 வருடங்களாக காத்திருப்பது இந்த சத்வார்த்தைக்காகத்தான். இதுதான் ஏசாயா இறைவாக்கினர் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட நற்செய்தி. இந்த சத்வார்த்தையாகின்ற நற்செய்தியை கொண்டு வருகின்ற தூதரைத்தான் இன்றும் யூதர்கள் காத்திருக்கிறார்கள். தெய்வ மகன் அரசராக வரும்போது அவரை அபிஷேகம் செய்ய அபிஷேக தைலத்தையும் வைத்து அவர்கள் இன்றும் காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மேன்மையான மீட்பானதை கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக அவருடைய முதல் வருகையில் அளித்த மீட்பை உதறி தள்ளிய யூதர்களுக்கு கொடுக்க முடியுமா? இனி அடுத்தது விசுவாச கிளர்ச்சி அல்லது விசுவாச துரோகத்தை காண்பித்த இதர கிறிஸ்தவ சபைகளுக்கு கொடுக்க முடியுமா? அன்பர்களே, நிச்சயமாக இல்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் அளிக்கப்பட்ட மீட்பை முழுமையாக மனமாற ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவரை மீட்பராக காத்திருக்கின்ற மக்களுக்கு மட்டும்தான் இந்த மேன்மையான மீட்பை தருவார். அந்த சமுதாயத்தில் தான் தெய்வ பிதா அவருடைய உன்னதமான திருப்பெயரை வெளிப்படுத்துவார். ஒன்றாம் வருகை பாவிகளை தேடி வந்தார் என்றால் அவருடைய இரண்டாம் வருகை நீதிமான்களை தேடித்தார். ஆண்டவர் மீட்பராக மீண்டும் வருவது சீயோன் என்ற இடத்திற்குத்தான். சீயோன் என்றால் என்ன? சக்கரவர்த்தியாக வருகின்ற இறைமகனை வரவேற்பதற்காக கடவுள் இந்த பூமியில் ஆயத்தப்படுத்துகின்ற தெய்வீக அமைப்பு தான் சீயோன். மீட்பின் சத்வார்த்தையை எடுத்துரைக்கப்படுகின்ற இடம்தான் சீயோன். நடுங்க வைக்கும் தீட்டு நிற்கக்கூடாத இடத்தில் நிற்பதை காணும் பொழுது தெய்வ மக்கள் அடைக்கலம் தேடி ஓட வேண்டிய ஆண்டவரின் மலைதான் சீயோன். அனைத்து தீமைகளிலிருந்தும் மனம் திரும்பிய தெய்வ மக்களின் சமுதாயம் தான் சீயோன். சீயோன் என்று உரிமை கொண்டாடுகின்ற பலர் இருக்கலாம். ஆனால் உண்மையான சீயோனை எப்படி பகுத்தறிய முடியும்? என் நண்பர்களே, தெய்வபிதா நீதிமான். ஆகவே அவர் ஸ்தாபிதம் செய்த உண்மையான சீயோனை மக்கள் பகுத்தறிய பல சான்றுகளையும் திருவிவிலியத்தில் அளித்திருக்கிறார். உண்மையான சீயோன் எது என்பதற்கு பதில் கொடுக்க காரணம், ஒன்றுக்கும் மேற்பட்ட சீயோன் உண்டாகும் என்று கடவுள் முன்குறித்தே கண்டுள்ளார்.
திருப்பாடல்கள் 102வது அதிகாரம் 21, 22 வாக்கியங்கள் இவ்வாறு கூறுகின்றது. சீயோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும், எருசலேமில் அவர்தம் புகழ் அறிவிக்கப்படும். அப்போது மக்களினங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர். ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுகின்ற, எடுத்துரைக்கப்படுகின்ற இடம்தான் உண்மையான சீயோன் என்று தெளிவாகின்றது. இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையில் அளிக்கப்பட்ட மீட்பை ஏற்றுக்கொண்டு மீட்பின் முழுமையை அளிக்க மீண்டும் வருகின்ற இயேசு கிறிஸ்துவை மீட்பராக காத்திருக்கின்ற இடம்தான் சீயோன். ஆகவே யுக யுகங்களாக மறைக்கப்பட்ட தெய்வபிதாவின் பரிசுத்த நாமம் வெளிப்படுத்தப்படும். அங்கே கடவுளின் செயல்களுக்குள் மறைந்திருக்கின்ற ரகசியங்கள் எடுத்துரைக்கப்படும். அங்கே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கற்றுத்தரப்படும். உண்மையான சீயோன் எங்கே உள்ளது? யூத சமுதாயம் ஒரு சீயோன் தயார் செய்து இன்றும் காத்திருக்கின்றது. அதை தொடர்ந்து சமுதாயங்களுக்குள்ளும் நாடுகளுக்குள்ளும் ஒருவருக்கொருவர் பகையும் கலகமும் நிலுவையில் உள்ளது. ஆனால் உலகம் அறிந்திடாத ஒரு சீயோன் ஸ்தாபிதம் செய்துதான் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். முதல் வருகையில் பெத்லஹேமில் ராஜ குடும்பத்தில் ஒரு ராஜகுமாரனாக வருவார் என மக்கள் காத்திருந்தார்கள். அவர் மாட்டு தொழுவத்தில் வந்தார். நாசரேத்திலிருந்து தோன்றினார். 1வது வருகை உலகம் அறியாமல் இருந்தது போலவே 2வது வருகையும் இந்த உலகிற்கு தெரியாது. தெய்வபிதாவால் ஸ்தாபிதம் செய்யப்படுகின்ற சீயோன் ஆசிய கண்டத்தில் நடுவில் உள்ள ஒரு இடமோ மலையோ இதர அமைப்புகளோ அல்ல. மாறாக மறைநூல் மூலமாக கடவுள் வெளிப்படுத்தின கடவுளின் சொந்த நாடு என்று வர்ணிக்கப்படுகின்ற பிரபலமடைந்த கேரளாவில் தான் அந்த இடம் அமைந்துள்ளது. அந்த இடம்தான் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீயோன். அது கடவுளுடைய இதயத்திற்கு இணங்கியவனும் இஸ்ராயேலின் அரசனுமான தாவீதின் சங்கீதங்களில் பாக்கா பள்ளத்தாக்கு என்று பெயர் சூட்டப்பட்டுள்ள முரியாடு என்ற இடம்தான். அது கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம்தான். புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், அவரது வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்று கூறி அநேக மக்கள் வந்து சேருவார்கள் என்ற இறைவாக்குரை நிறைவேற்றிக் கொண்டு தெய்வ மக்கள் அவ்விடத்திற்கு ஒழுக ஆரம்பித்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் அடையாளமாக சீயோனில் சத்வார்த்தை அறிவிக்கப்படும். அனைத்து மக்களுக்கும் முன்னறிவிப்பு கொடுப்பதற்காக இந்த எக்கால துணி சீயோனில் இருந்து உலகமெங்கும் முழங்கும். மத்தேயு எழுதிய நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறு கூறுகின்றது. உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றிய இந்த நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும். அதன் பின்பு முடிவு வரும். 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தம் செய்ய வந்த திருமுழுக்கு யோவான் தெய்வராஜ்ய சுவிசேஷத்தை பிரசங்கித்தது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் போதுதான். இதை போலவே அவரது 2ஆம் வருகையிலும் அவருக்கு வழி ஆயத்தம் செய்கின்ற இந்த மீட்பின் செய்தி அறிவிப்பதும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2ஆம் முறை தோன்றும் போதுதான். இந்த மீட்பின் சத்வார்த்தை கடவுள் தேர்ந்தெடுத்த சீயோனில் இப்பொழுது பறைசாற்றப்பட ஆரம்பித்து விட்டது. அநேக மக்கள் இதற்கு சாட்சிகள். அன்பார்ந்தவர்களே, நானும் அதற்கு ஒரு எளிய சாட்சி. நண்பர்களே, நீங்கள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் இனி நாம் காணப்போவது மிக முக்கியமான ஒரு பகுதியை தான். இறைவார்த்தையில் நாம் கண்டோம், என் மக்கள் என் பெயரை அறிந்து கொள்வார்கள். இதை சொல்லுகிறவர் நானே என்பதை அந்நாளில் அவர்கள் அறிவார்கள். இதோ நான் இங்கே இருக்கிறேன். தெய்வ மக்கள் அந்நாளில் பிதாவின் பரிசுத்த நாமத்தை அறிந்து கொள்வார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அது எந்த நாள்? அது கடைசி நாட்கள், அதாவது இறுதி காலம். அது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. யோவான் எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம்
25, 26 வசனங்கள், நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். இது கெத்சமனி தோட்டத்தில் வைத்து பிதாவுமாக இயேசு கிறிஸ்து உரையாடுகின்ற பகுதிதான். இதற்கு பின்பு அவர் துன்புறுத்தப்படுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார். பிற்பாடு எங்கும் பிதாவுடைய பெயரை அறிவித்ததாக திருவிவிலியத்தில் நாம் காண்பதில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் தான் பிதாவின் நாமத்தை வெளிப்படுத்துவார் என்று தெளிவாகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வராமல் பிதாவுடைய நாமம் வெளிப்படாது. அவர் மீண்டும் இந்த பூமியில் வராமல் பிதாவை குறித்து முழுமையாக அறியவும் வாய்ப்பில்லை. இல்லாவிட்டால், அது வெளிப்படுத்தப்பட்டு விட்டால் அவர் மீண்டும் வந்து விட்டார் என்று உறுதிப்படுத்தலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டதெல்லாம் நான் இனி சொல்லவிருக்கின்ற மிக முக்கியமான நோக்கத்தை அடைவதற்காகத்தான். தெய்வ பிதாவுடைய பரிசுத்த நாமம் தெய்வ பிதா ஸ்தாபிதம் செய்த சியோனில் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. சத்வார்த்தையின் மூலமாக அநேக மக்கள் அதை அறிந்து கொண்டார்கள். அவ்வாறெனில் அதன் அர்த்தம் என்ன? இனி இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் 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 என்று சொல்ல நான் இங்கு நிற்கவில்லை. 2000 வருடங்களுக்கு முன்பு மாட்டு தொழுவத்தில் பிறந்து இறையாட்சியின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கல்வாரியில் இறந்து உயிர் தெழுந்த விண்ணேற்றமடைந்த இயேசு கிறிஸ்து மானிட மகனாக சரீரம் தரித்து இம்மானுவேல் என்ற நாமத்தில் இந்த பூமிக்கு மீண்டும் வந்து விட்டார் என்ற பெரும் மகிழ்ச்சியூட்டுகின்ற செய்தியை உங்களுக்கு சொல்ல நான் வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல வந்த மிக மகிழ்ச்சியூட்டுகின்ற செய்தி இதுதான். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து மானிட மகனாக இந்த பூமிக்கு மீண்டும் வந்து விட்டார். அவர் என்னை போலவும் உன்னை போலவும் இப்போது இந்த பூமியில் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவசித்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, சத்தியம் இதுதான். 2000 வருடங்களுக்கு முன்பு அவர் வந்தபோதும் இவ்வாறே தான் சம்பவித்தது. கிறிஸ்துவை காத்திருந்தவர்களும் கிறிஸ்து வருவார் என்று கற்று தந்தவர்களும் அறியவில்லை. அதுவே இன்றும் நடந்துள்ளது. இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்துவிட்டார், ஆனால் உலகம் அறியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் அவரது வெளிப்படையான வாழ்க்கைக்கு முன்பு அவர் பொது ஜனங்களிடையே கண்முன்னே இருந்து மறைந்திருந்த காலம் ஒன்று இருந்தது. அதுபோலவே அவருடைய 2ஆம் வருகையிலும் அவருடைய மாட்சிமிகு வெளிப்படுத்தலுக்கு முன்பு, மேகங்கள் சூழ காணப்படுவதற்கு முன்பு அவர் பொதுமக்களின் கண்மும்பில் இருந்து மறைந்திருக்கின்ற ஒரு காலம் உள்ளது. இந்த காலத்தில் தான் நீங்களும் நானும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து வந்து விட்டதால் தான் தெய்வ பிதாவின் உன்னதமான நாமம் சியோனில் வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்து விட்டதால் தான் மீட்பின் சத்வார்த்தை சியோனில் எடுத்துரைக்க ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்து விட்டதால் தான் பிதாவை குறித்து தெளிவாக சியோனில் கற்றுத்தரப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்து விட்டதால் தான் கள்ள கிறிஸ்துகள் உலகத்தில் தோன்றியுள்ளார்கள். ஏனெனில் டூப்ளிகேட் எப்போது தோன்றும்? ஒரிஜினல் வந்ததற்கு பிறகுதானே. அவ்வாறெனில் கள்ள கிறிஸ்துக்கள் தோன்றியது, கடவுள் நமக்கு காண்பித்து கொடுத்தது, ஒரிஜினல் வந்துவிட்டது என்று நாம் புரிந்து கொள்ளத்தானே. அன்பார்ந்தவர்களே, உலக முடிவு வந்துவிட்டது என்று முன்னறிவிப்பு தருகின்ற அடையாளங்கள் இதோ நமக்கு சுற்றிலுமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, உலக முடிவு வந்துவிட்டது என்று முன்னறிவிப்பு தருகின்ற அடையாளங்கள் இதோ நமக்கு சுற்றிலுமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலக முடிவு என்றால் என்ன? இந்த பூமியும் அதில் உள்ள அனைத்தும்
எரிந்தழிகின்ற சம்பவம். அதாவது இந்த யுகத்தின் முடிவு, உலக முடிவை எடுத்து காட்டுகின்ற அநேக அடையாளங்கள் திருவிவிலியத்தில் எழுதப்பட்டுள்ளது. சூரியனிலும் நிலாவிலும் காணப்படுகின்ற அடையாளங்கள், யுத்தங்கள், வெள்ளப்பெருக்கு, சுனாமி, பூகம்பம், காட்டுத்தீ, அளவு கடந்து வளருகின்ற தீமைகளும் வன்முறைகளும் அநீதியும் அதிகரித்து வருகின்ற கொள்ளை நோய்களும் பரவுகின்ற நோய்களும் இவ்வாறு செல்கின்றது அந்த பட்டியல். இந்த தொகுப்பின் 2ஆம் பாகத்தில் காலத்தின் அடையாளங்களை குறித்து விரிவாக நீங்கள் காணலாம். உலக முடிவில் மீட்பு அளிக்கப்படாத ஒரு மாபெரும் கணம் இந்த பூமியில் எஞ்சி இருக்கும். அவர்கள் இந்த பூமியோடு சேர்ந்து அழிந்து விடுவார்கள். சியோனில் அறிவிக்கப்படுகின்ற இந்த சத்வார்த்தை என்ற செய்தியில் பிதாவை குறித்தும் சுதனை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் நமக்கு முழுமையாக கற்றுத்தரப்படும். அது மட்டுமின்றி பரிசுத்த கன்னிமரியாவை குறித்தும் கற்றுத்தரப்படும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் தாயை குறித்து அநேக ரகசியங்கள் இனியும் வெளிப்பட இருக்கின்றது. தூய அன்னை மரியாவை குறித்து முழுமையாக வெளிப்படுகின்றது இந்த கடைசி நாட்களில் தான். பரிசுத்த தாயின் சிறப்பை குறித்தும் அவரது நிலையை குறித்தும் இன்று வரை கிறிஸ்தவ சமுதாயங்களில் நிலைத்திருக்கின்ற தர்க்கங்களுக்கு பரிகாரம் காண்பது இந்த தெய்வீக வெளிப்படுத்தல் கிடைக்கும் போதுதான். இதோ இக்காலம் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்ற இறைவாக்கு நிறைவேறுகின்றது இந்த கடைசி தலைமுறையில் தான். ஏனெனில் எல்லா தலைமுறைகளும் இந்த பூமியில் பிறந்து விட்டது என்று சொல்ல இயல்வது இறுதி காலத்தில் தானே. ஒரு மெய்யான மறைபொருளை இறைவசனத்திலிருந்து தெளிவாகிறது. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட போது அவள் உரத்த குரலில் பரிசுத்த தாயை பார்த்து, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவள், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் என்ன பாக்கியம் செய்தேன் என்று போற்றி புகழ்ந்தாள் என்றுதான் எழுதப்பட்டுள்ளது. அப்படியெனில் ஒன்றை நாம் உறுதியாக அறிகிறோம், பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு நபர் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவின் தாயை நிந்தனை செய்யவோ நிராகரிக்கவோ பழித்துரைக்கவோ முடியாது. இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையில் அவர் அளித்த சுவிசேஷத்தை அன்றைய யூத சபையும் அதிகார வர்க்கமும் உலகமும் நிராகரித்தது போலவே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் அறிவிக்கப்படுகின்ற மீட்பின் சத்வார்த்தை என்ற இந்த செய்தியையும் இன்றைய சபைகளும் அதிகாரிகளும் உலகமும் எதிர்க்கும் என்ற திருவிவிலியத்தில் முன்கூட்டியே இறைவாக்கு உரைக்கப்பட்டுள்ளது. மீட்பின் சரித்திரம் நமக்கு அளிக்கின்ற பாடமும் அதேதான். நன்மையை நன்மை என்றும் தீமையை தீமை என்றும் அழைக்கப்பட்டபடியால் இறைவாக்கினர்களை அன்றைய சபைகளும் உலகமும் கொன்று விட்டது. நன்மையை நன்மை என்றும் தீமையை தீமை என்றும் சுட்டி காட்டியபடியால் அன்றைய மன்னன் திருமுழுக்கு யோவானின் கழுத்தறுத்தான். ஒளியை ஒளியென்று எடுத்துரைத்து இருளை இருள் என்று சுட்டி காட்டியபடியால் இயேசு கிறிஸ்துவை அன்றைய உலகம் சிலுவையில் அறைந்து கொன்றது. சீடர்களுக்கும் நேர்ந்ததும் அதேதான். அன்பார்ந்தவர்களே, ஆர்வமுள்ளோர் தெய்வ ராஜ்யத்தை கைப்பற்றுகின்றனர் என்று இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். இந்த சத்வார்த்தையை கேட்பதற்கு முதற்கண் ஆர்வம் வேண்டும், சற்று தைரியமும் வேண்டும். திருவிழிப்பாடின் புத்தகத்தில் நித்திய ஜீவன் அளிக்கப்படாதவர்களின் ஒரு பட்டியலை நாம் காண்கிறோம். அதில் இடம்பெற்றுள்ள முதல் பெயர் கோழைகள் என்றுதான். அன்பார்ந்தவர்களே, ஒரு நிமிடம் சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கடவுள் நமக்கென அளிக்கின்ற இந்த மீட்பை சொந்தமாக்க இயலாவிட்டால் நாம் இந்த பூமியில் வாழ்ந்தது கூட வீணாகி விடாதா? ஏனெனில் தெய்வபிதா இந்த மீட்பை சொந்தமாக்குவதற்காகத்தான் நம்மை இந்த பூமியில் போராட்டங்களின் மத்தியில் வாழ அனுமதித்தார். ஆனால் மனிதனுடைய சுதந்திரத்தில் கடவுள் ஒருபோதும் தலையிடுவதில்லை. ஆகவே நம்மை நோக்கி தெய்வபிதா இவ்வாறு சொல்லுகின்றார், இதோ நன்மையும் தீமையும் உனக்கு முன் வைக்கப்பட்டுள்ளது, வாழ்வும் சாவும் உனக்கு முன் வைக்கப்பட்டுள்ளது, மீட்பும் தண்டனை முன் வைக்கப்பட்டுள்ளது, உனக்கு விருப்பமானதை நீ தேர்ந்தெடுக்கலாம். என் பிரியமானவர்களே, இந்த மீட்பின் சத்வார்த்தை என்ற சத்தியத்தை அறிவதற்கு உண்டான ஆசை உங்கள் உள்ளத்தில் உயர்ந்தால், இந்த மீட்பை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுள் உங்கள் உள்ளத்தை தூண்டினார், கடவுள் ஆயத்தம் செய்த சியோன் என்ற தெய்வீக அமைப்புக்குள் உங்களை மனமாற வரவேற்கிறேன்.
ஏனெனில் நேரம் நெருங்கி வந்து விட்டது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் ஆயத்தப்படுத்தின சத்வார்த்தை என்ற இறைவசன விருந்து இதோ சியோனில் தயாராக்கப்பட்டுள்ளது. இந்த மேன்மையான விருந்துக்கான வரவேற்பு கடிதம் உங்கள் கரங்களுக்கு அன்போடு அளிக்கிறேன். வாருங்கள், வந்து சுவைத்து பாருங்கள். என் பிரியமானவர்களே, ஆன்மாவும் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்கிறார்கள். தாகமாயிருப்போர் என்னிடம் வரட்டும், விருப்பமுள்ளோர் வாழ்வதரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும். அன்பார்ந்தவர்களை, ஜெபிப்போமா? அனைத்தையும் படைத்தவரும் பரிபாலனை செய்கிறவரும் உன்னதருமான தெய்வபிதா உமக்கும் எனக்கும் ஆசி வழங்கி நம்மை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை நம்மீது ஒளிரச் செய்து நமக்கு அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை நம் பக்கம் திருப்பி நமக்கு அமைதி அருள்வாராக. ஆமேன்.